எல்லாருக்கும் வணக்கம். 먼저 오늘 말씀을 읽겠습니다. வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 마태복음 25장 14절부터 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதற்கொண்டு 23절까지 우리 통역하는 이제 같이 읽겠습니다. 23வது வசனம் வரைக்கும் இப்போ நம்ம மொழிபெயர்ப்பாரோடு சேர்ந்து நம்ம வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 14லிருந்து 23 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரோதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் ஆள்வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திற்கு கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 여러분 전에 어떤 그 영화를 한번 본 적이 있습니다. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு திரைப்படத்தை நான் பார்த்துருந்தேன். 그 영화는 그 내용이 뭐냐면 미래를 왔다가 또 과거로 돌아가고 하는 그런 영화거든요. எதிர்காலத்துக்கு வந்து இப்போ மறுபடியும் கடந்த காலத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு திரைப்படம் அது. 혹시 여러분 그런 영화 보신 적 있으세요? இந்த மாதிரி படத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? 예, 고맙습니다. நன்றி. 제가 그 의사 표시를 이쪽이든 저쪽이든 확실하게 하라고 이야기를 했는데 இப்போ நான் நீங்க இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமா ஏதாவது ஒரு பக்கத்துல தெளிவா காண்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 봤으면 봤다, 안 봤으면 안 அந்த 봤다. மாதிரி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன்னா பார்த்தேங்க, பார்க்கலன்னா பார்க்கல. 근데 이것도 아니고 저것도 아니고 중간에 그냥 가만히 있으신 분들이 있어요. ஆனா இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இப்போ நடுவுல இருக்கக்கூடிய ஜனங்களும் இங்க இருக்கிறீங்களா? 그런 분들은 신앙도 안 되고 인생도 안 됩니다. அந்த மாதிரி ஜனங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ முடியாது, வாழ்க்கையும் வாழ முடியாது. 이쪽이든 분명히 하나를 선택을 해야 돼요. இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கமோ தெளிவா ஏதாவது ஒரு பக்கத்துல நம்ம தீர்மானிக்கணும். 특히 이 성경을 통해서 신앙을 배우는 부분에는 확실해야 됩니다. விசேஷமாக இந்த வேதத்தின் மூலமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதிகளில் நம்ம உறுதியா இருக்கணும். 아시겠습니까? புரியுதுங்களா? 아직도 대답 안 하시는 분도 몇 분 있어요. இன்னும் பதில் சொல்லாதவங்க ஒரு சில பேர் இருக்கிறீங்க. 이해를 못해서 그러는 건지 புரியாததுனால பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 아니면 강사를 그 무시해서 그런지 모르겠어요. இல்ல இங்க வந்திருக்க சிறப்பு தெய்வ சேனத்தை நீங்க தூசிக்கிறதுனால அப்படி பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. 저는 다른 건 몰라도 중간에 애매하게 지나가는 건 아주 싫어합니다. எனக்கு மற்ற விஷயங்கள் சரியா தெரியலனா கூட எனக்கு இப்ப நடுவுல ஏனோ தானோன்னு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. 모든 건 가장 기본이 있어요. எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு காரியம் இருக்கிறது. 기본만 알면 나머지는 너무 쉬워져요. இந்த அடிப்படை, இந்த அஸ்திபாரத்தை மாத்திரம் நம்ம தெரிந்துக்கணும், மத்த எல்லாமே ரொம்ப சுலபம். 사람들이 기본을 모르기 때문에 굉장히 좀 혼란스럽고 어렵게 생각하는 거예요. ஆனா அந்த அஸ்திபாரம் சரியா ஜனங்களுக்கு தெரியாதனால தான் இப்போ ஏனோ தானோன்னு உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. 여러분 여러분들이 입고 있는 의상은 다르지만 남자들은 이렇게 와이셔츠라는 걸 입습니다. பிரியமானவர்களே, இப்போ நீங்க போட்டிருக்கிற Dress வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இப்போ ஆண்கள் வந்து இப்போ இந்த ஃபார்மல் ஷர்ட், இந்த ஒயிட் ஷர்ட்லாம் போடுவாங்க இல்லைங்களா? 단추가 2-3개 있는 것도 있지만은 길게 이렇게 내려와 있는 건 8개, 9개까지도 있어요. 2 பட்டன் மட்டும் இருக்கிற சட்டையும் இருக்குது. அதே போல இப்போ 8, 9 பட்டன் வர அளவுக்கு கூட சட்டை இருக்குது. 그런데 ஆனா 어떨 때 옷을 입으면서 이렇게 졸면서 옷을 입을 때가 있어요. சில நேரத்துல இப்போ தூக்கத்துல Dress போடுற பழக்கமும் சிலருக்கு இருக்கும். 여자분들은 안 그렇겠지만 பெண்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. 잘못해 가지고 위에 단추 하나가 이렇게 바뀌어 가지고 낄 때가 있습니다. ஆனா இப்போ தவறா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேல இருக்கிற இந்த பட்டனை வந்து கீழ இருக்கக்கூடிய அந்த ஓட்டையோட அவங்க போட்டுருவாங்க. 남자분들 그런 적 가끔 있습니까? ஆண்கள் சில நேரத்துல இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா?
그런데 위에 단추가 틀렸어도 그 다음부터는 잘 맞거든요. இப்ப மேல இருக்க பட்டனை வந்து இப்ப தவறா போட்டிருந்தாலும் சரி அது கீழே இருக்கிறது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகும். 근데 문제는 맨 마지막에 가서 문제예요. ஆனா கடைசி பட்டனுக்கு வரும்போது தான் அங்க பிரச்சனையே. 마지막 단추가 맞아요, 안 맞아요? கடைசி பட்டன் அங்க மேட்ச் ஆகுமா இல்லையா? 그런데 맨 마지막 단추 하나 안 맞는 것쯤이야. 뭐 그러고 그냥 입고 다니면 됩니까? கடைசி ஒரே ஒரு பட்டன் மட்டும் தானே சரியில்லை, சரின்ட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுவோமா? 이상하겠지요. ரொம்ப வினோதமா இருக்கும் இல்லைங்களா? 그래서 이걸 바로 잡으려면 어떻게 해야 돼요? இப்போ அதை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்? 예, 그 위에 거 풀러야 되고 ஃபர்ஸ்ட் மேல இருக்க பட்டனை கழட்டணும், 또 위에 거 풀러야 되고 மறுபடியும் அது கீழே இருக்கிறத கழட்டணும், 또 위에 거 풀러야 되고 இன்னும் மேல இருக்குது. 어디까지? எது வரைக்கும்? 맨 처음까지 풀러서 다시 해야 돼요. எங்க ஆரம்பிச்சீங்களோ அது வரைக்கும் எல்லா பட்டனும் கழட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பண்ணணும். 신앙생활도 마찬가지예요. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதே போலதான். 맨 끝에 틀렸다고 거기서만 바로 잡으려고 그러면 안 돼요. ஃபர்ஸ்ட் பட்டன் மட்டும் தான் சரியாயிடுச்சுன்னு இதை மாத்திரம் நீங்க சரி செஞ்சா அப்படி பண்ண முடியாது. 어디서 틀렸는지를 찾아 올라가서 끝에 가서 찾아야 돼요. எங்க இருந்து தவறு நடந்திருக்குன்னு தேடி அது மேல வரைக்கும் போயிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கணும். 성경에 보면 어느 날 예수님의 어머니 아버지가 예수님과 함께 그 예루살렘 성전에 올라가서 제사를 드리는 얘기가 나옵니다. இந்த வேதாகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய தாயார் சென்று தேவாலயத்திற்கு சென்ற ஒரு காட்சியை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். 이제 제사를 마치고 고향으로 내려가는데 இப்போ அவருடைய அந்த இடத்துல அவர் செய்ய வேண்டிய காரியத்தை முடிச்சு அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி போறார். 예수가 안 보이는 거예요. இப்போ இயேசுவாங்க காணல. 그때 나이가 예수님 나이가 어렸거든요. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வயசு அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 예수가 어디 있지? அப்ப இந்த இயேசு எங்க போயிட்டாரு? 어디 있지? எங்க இருக்காரு? 어디 있겠지? எங்கேயோ இருப்பார். 그냥 어디 있겠지 그랬어요. சரி எங்கேயோ இருக்க கூடும் அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. 그래서 또 길을 갔어요. அதனால அவங்க தொடர்ந்து நடந்து போறாங்க. 점심 먹을 때가 됐는데 சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. 또 안 보이는 거예요. இன்னும் இயேசுவை காணல. 다시 묻습니다. 어디 갔지? மறுபடியும் அவங்க கேக்குறாங்க, இயேசு எங்க போயிட்டாரு? 어디 있지? எங்க இருக்காரு? 어디 있겠지 뭐. எங்கேயோ இருப்பாரு, பரவாயில்ல. 그래서 또 길을 갔어요. மறுபடியும் அவங்க தொடர்ந்து போறாங்க. 저녁 먹을 때가 됐습니다. ராத்திரி சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. 안 보이는 거예요. இன்னும் இயேசுவை காணல. 어디 있지? அவர் எங்க இருப்பார்? 어디 갔지? எங்க போயிட்டார்? 어디 있겠지? எங்கேயோ இருப்பார். 그래서 어딘가 있을 거라고 생각하고 하루길을 간 겁니다. சரி எங்கேயோ இருப்பாருன்னு அவங்க நினைச்சிட்டு ஒரு நாள் முழுக்க பயணம் செஞ்சு போயிட்டாங்க. 가서 보니까 없는 거예요. ஆனா அவங்க போய் பார்க்கறாங்க, இயேசு கிறிஸ்து அங்க இல்ல. 그래서 다시 그때부터 찾아 올라가기 시작했습니다. அதனால மறுபடியும் அந்த இடத்துல இருந்து அந்த வந்த பாதையே தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. 예수야. இயேசுவே, 예수야. இயேசு. 찾으러 올라갔는데 3일 동안 찾았어요. தேடி போறாங்க 3 நாளா தேடி போறாங்க. 세상에 3일 뒤에 가서 찾아보니까 3 நாட்களா அவங்க தேடி போய் பார்க்கறாங்க. 성전에서 제사장들하고 이야기하고 있는 거예요. தேவாலயத்துல இந்த பரிசேய சதுசேயர் அவங்க இந்த ஆசாரியர்களோட சேர்ந்து அவங்க பேசிட்டு இருக்கார். 세상에 언제부터 같이 안 갔어요? எப்ப அவங்க அப்ப எத்தனை நாளா அங்க இருந்திருக்கிறார்? 처음부터 같이 안 갔어요. ஆரம்பம் முதற்கொண்டே அந்த தேவாலயத்தை விட்டு அவர் வெளியே வரல. 그런데 그 아버지 어머니 생각에 ஆனா இந்த அப்பா அம்மாவுடைய யோசனையில 어디 있겠지. சரி அவர் எங்கேயோ இருப்பாரு, 어디 있을 거야. சரி, ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா இருப்பாரு. 그리고 하루를 갔다니까요. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. 결국은 없는 걸 확인하고 나서 하루길 내려갔는데 3일을 찾아가야 찾더라고요. அவர் இல்லைன்றதா உறுதியானதுக்கு பிறகுதான் 3 நாட்கள் பயணம் செய்து அதே இடத்துக்கு வராங்க. 여러분 신앙생활은 어디 있겠지 그렇게 하는 거 아니에요. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி எங்கேயோ இருக்கும் அப்படி நடத்துறது இல்லைங்க. 여러분 신앙생활 잘못하면 지옥 가는 겁니다. ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்ப தவறா நம்ம செய்தோம்னா நரகத்திற்கு போய்விடுவோம். 구원을 애매하게 받으면 지옥 간다니까요. ரட்சிப்பை ஏனோ தானே நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நரகத்திற்கு போயிடுவோம். 어제 말씀드렸잖아요. 그 지옥에 들어가서 100만 년에 한 번이라도 나올 수만 있다면 가도 괜찮다고. இப்ப நரகத்துக்கு போயிட்டு ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்தா மாத்திரம் போதும், நீங்க போகலாம். 나올 수만 있다면. ஆனா அங்க வெளியில வர முடிஞ்சாதான் அப்படி. 나와서 다시 안 들어가면 되잖아요. இப்ப வெளியில வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அங்க போக வேணாம். 그런데 거기는 한 번 들어가면은 영원히 나올 수가 없어요. ஆனா அந்த இடத்துல ஒரு தடவை உள்ள போனீங்கன்னா நித்தியமா வெளியில வர முடியாது. 그렇기 때문에 정확하고 분명해야 되는 겁니다. அதனால தான் நம்ம இத தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்கணும்.
내가 이 부분에 대해서 분명하지 않으면 물어야 되고 இந்த பகுதிகளை குறித்து எனக்கு சரியா இப்ப தெளிவில்லையா, அப்ப நான் கேட்கணும். 성경을 통해서 확실하게 알 때까지 알아야 돼요. இந்த வேதாகமத்தின் மூலமாக உறுதியா தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நான் கேட்கணும். 참 많은 사람들이 신앙생활하면서 이런 부분을 어디 있겠지 하는 식으로 대충 하고 가요. பல ஜனங்கள் வந்து இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது, சரி எங்கேயோ இருக்கும் அப்படின்ட்டு ஏனோ தானோன்னு தெரிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 삶에서 신앙생활도 안 될 뿐 아니라 அவங்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு இல்ல, 마지막에 가면 안 맞는 것처럼 지옥 가는 거예요. இப்ப இந்த கடைசி பட்டன் போகும்போது தான் மேட்ச் ஆகாது தெரிஞ்சது போல கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையில நரகத்துக்கு போறாங்க. 여러분들이 이런 수양회를 하면 얼마나 좋은지 모릅니다. பிரியமானவர்களே, இந்த மாதிரி நம்ம ரிட்ரீட் நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு நல்லதுன்னு தெரியுங்களா? 조금이라도 마음에 궁금한 게 있고 잘 모르면 물어볼 수 있잖아요. சின்ன விஷயம் உங்களுடைய இதயத்துல ஏதாவது நீங்க கேட்கணும்னு நீங்க நினைச்சாலும் இது எல்லாத்தையுமே கேட்க முடியுது இல்லையா? 여기 복음반도 있고 இங்க காஸ்பல் கிளாஸும் நடத்துறோம். 개인 모르면 얼마든지 물어볼 수 있기 때문에 இப்ப நமக்கு தெரியலனா போதுமான அளவுக்கு எல்லாத்தையும் கேட்கலாம். 이런 수양회는 너무 좋은 겁니다. அதனால இந்த மாதிரி ரிட்ரீட் நிகழ்ச்சி ரொம்ப நல்லது. 오늘 우리가 읽었던 마태복음 25장은 இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 총 3가지로 돼 있어요. 3 விதமான இங்க ஒரு கதையை பார்க்கிறோம். 1절에서부터 13절까지는 열처녀에 대한 비유가 돼 있습니다. 3 உவமைகள் இருக்குது. இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்து வரைக்கும் இந்த 10 ஸ்திரீகளை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுறார். 결혼식 날 신랑을 기다리고 있는 열처녀가 있었는데 திருமண நாளுக்காக காத்திருந்த இந்த கன்னிய ஸ்திரீகளை பற்றி ஆண்டவர் இங்க எழுதியிருக்கிறார். 미련한 5처녀와 슬기로운 5처녀가 있었습니다. இப்போ புத்தியுள்ள இந்த ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள், இங்கே 5 பேர் இப்படி இருக்கிறாங்க. 신앙을 보니까 이 열처녀가 똑같이 잤다고 돼 있어요. இப்போ இந்த வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து புறப்படுகிறாங்க. 여러분, 졸며 잤다는 얘기는 좋은 신앙을 말합니까? 안 좋은 신앙을 말합니까? வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க உறங்கினாங்க 10 பேரும். இப்போ உறங்குறது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குதா இல்ல கெட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்குதா? 좋은 신앙입니까? 안 좋은 신앙입니까? இது நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையா இல்ல கெட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையா? 안 좋은 신앙입니다. 아직도 대답 안 하시는 분 뒤에 몇 분 계시는데 잘 몰라서 그러세요? இன்னும் பின்னாடி சில பேர் பதில் சொல்ல உங்களுக்கு சரியா தெரியலீங்களா, அதனால தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? 졸며 잤다고 그랬어요. இந்த ஸ்திரீகள் வந்து இப்போ தூக்க மயக்கம் ஏற்பட்டு அவங்க உறங்கிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. 예수님은 깨어 있으라 그랬거든요. இயேசு கிறிஸ்து வந்து விழித்திருங்கன்னு சொல்லியிருக்காரு. 그러니까 외형적으로 봐서는 별로 좋은 신앙 아니에요. இப்ப புறம்பா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்திரீகளுக்குமே நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. 구원을 받았는지 안 받았는지도 잘 모르겠고 அவங்க ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாங்களா இல்லையான்னு கூட நமக்கு 교회도 சரியா 나왔다가 தெரியாது. 들어갔다 하고 அவங்க சபைக்கு வந்துட்டு போறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. 남들 전도하러 가자 그러면 어디 먹으러 가고 இப்ப மத்தவங்க சாட்சி சொல்ல போகலாம்னு சொல்லும்போது அவங்க போயிட்டு சாப்பாடு சாப்பிட போறாங்க. 수양회 가자 그러면 오락실로 가고 ரிட்ரீட்டுக்கு போகலாம்னு சொன்னாங்கன்னா இப்ப விளையாட்டு திடலுக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா? 가끔 그런 분들 있죠. அடிக்கடி இந்த மாதிரி பண்றவங்க நம்மளையும் இருக்கிறோம் இல்லையா? 예, 그러는 것처럼 외형적으로 별로 안 좋아요. அதே போல புறம்பான காரியங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இது கெட்டது நம்ம நினைக்கிறோம். 슬기로운 5처녀는 깨어 있고 미련한 5처녀는 졸며 잔 게 아니고 புத்தியுள்ள ஸ்திரீகள் எல்லாமே அவங்க விழிப்பா இருந்தாங்க, புத்தி இல்லாத ஸ்திரீகள் மாத்திரம் உறங்கினாங்க நீங்க வசனம் சொல்லல. 열처녀가 다 잤단 말입니다. இந்த 10 ஸ்திரீகள் அனைவருமே உறங்கிட்டாங்க. 그러니까 외형적으로 보면 똑같은 거죠. இப்ப புறம்பா நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். 그러면 뭐가 슬기로운 것이고 뭐가 저기 그 미련한 거냐? ஆனா எது புத்தியுள்ள இந்த கன்னிய ஸ்திரீ, எது புத்தி இல்லாத ஸ்திரீ? 신랑이 올 때가 됐습니다. இப்ப இந்த மணவாளன் வரக்கூடிய நேரமாச்சு. 저녁이 돼서 신랑이 오면서 신랑을 맞으러 나오라 하고 외치니까 இப்ப மாலை நேரத்துல மணவாளன் வந்துட்டார், அவரை சந்திக்க ஆயத்தமாகணும் இப்ப சத்தம் போட்டு சொல்றாங்க. 그때까지 자고 있던 신부들이 깨어난 거예요. இதுவரைக்கும் தூங்கிட்டு இருந்த அந்த ஸ்திரீகள் எல்லாமே இப்ப எழுந்திருக்கிறாங்க. 인도에는 결혼식을 몇 시에 합니까? இந்தியாவில் இப்ப திருமண நிகழ்ச்சி பொதுவா எத்தனை மணிக்கு நீங்க நடத்துவீங்க? 제가 인도에서 결혼식을 안 해봐가지고 잘 모르는데. இந்தியாவில் எனக்கு திருமண நிகழ்ச்சி நான் பங்கேற்றது கிடையாது, எனக்கு சரியா தெரியல. 아침에 해요? காலையில செய்வீங்க இல்லைங்களா? 오후에는 안 합니까? மத்தியான நேரத்துல பண்ண மாட்டீங்களா? அனுப்பிதான். 인도에 있는 분들은 결혼을 막 굉장히 바쁘게 하네요. இந்தியாவில் வந்து இப்ப இந்த திருமண நிகழ்ச்சி இவ்வளோ பிஸியா நீங்க பண்றீங்க. 우리는 그렇지. 여기는 결혼식을 성대하게 하지. இப்ப இங்க திருமண நிகழ்ச்சி வந்து ஒவ்வொருத்தரா நீங்க இப்ப வரவேற்று நீங்க பண்ணுவீங்க இல்லையா? 한국에서는 결혼 준비는 해도 결혼식은 1시간 안에 끝내 버려요. இப்ப தென்கொரியாவில் வந்து இப்ப திருமண நிகழ்ச்சியை வந்து இப்ப நாங்க ஆயத்தம் செஞ்சாலும் 1 மணி நேரத்துல முழு நிகழ்ச்சியும் முடிஞ்சிடும். 그래서 결혼식장에 가보면 하루에도
뭐 오전에 한 3개, 오후에 3개, 저녁에 2개 그렇게 많이 합니다. அதனால இப்போ ஒரு மண்டபத்துக்கு நீங்க போனீங்கன்னா காலையில மாத்திரம் 3 கல்யாணம், இப்போ மதியானம் 4 கல்யாணம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 கல்யாணம் நடக்கும். 그런데 이스라엘은 결혼식을 언제 하느냐? ஆனா இஸ்ரவேலுடைய திருமண நிகழ்ச்சியை பொதுவா எப்ப பண்ணுவாங்க? 저녁에 해질무렵부터 시작을 해요. இப்போ சூரியன் அஸ்தமான நேரம் முதற்கொண்டு திருமண நிகழ்ச்சி அங்க நடக்கும். 그래서 해가 어두워질 때 결혼식을 하고 இப்போ சூரியன் அஸ்தமனமாகி இருள் வருகிற நேரத்துல திருமண நிகழ்ச்சியை செய்து 결혼식을 하면 바로 신방으로 들어갑니다. இப்போ திருமண நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு அவருடைய அறைக்கு செல்லுவாங்க. 그런데 저녁이 돼서 신랑이 온다, 맞으러 나오라 하고 소리를 외치니까 இப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு, இப்போ மணவாளன் வந்துட்டார், அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாகங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. 이 열처녀들이 자다가 깼단 말입니다. இப்போ இந்த 10 ஸ்திரீகளுமே இந்த சத்தத்தை கேட்டு அவங்க இப்போ எழுந்திருக்கிறாங்க. 그래서 신랑을 맞이하기 위해서 이제 각자 등을 들고 있었는데 இப்போ மணவாளனை சந்திக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்திரீயுடைய கையில அந்த விளக்கு இருந்தது. 그 등을 들고 신랑을 맞으러 나가는 거예요. அந்த விளக்கை எடுத்து இப்போ மணவாளனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. 저는 옛날에 이 성경을 보면서 이상하게 생각했어요. இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வினோதமான யோசனை வந்தது. 아니 신랑은 하나인데 신부가 열이네. இப்போ மணவாளன் அங்க இருக்கிறாரு, ஆனா மணவாட்டி இங்க இருக்கிறாங்க. 어떻게 신부 10명하고 신랑 1명하고 같이 결혼식 하는 거야? மன்னிக்கவும், இப்போ மணவாளன் ஒருத்தர், ஆனா மணவாட்டி 10 பேர். 10 பேர் எப்படி ஒரு மணவாளனோட திருமணம் செய்ய இந்த மாதிரி போறாங்க? 어느 신부가 1번 신부지? எந்த மணவாளனுக்கு இந்த மாதிரி 10 மணவாட்டிகள்? 혹시 여기 그 남자분들 10명의 그 여자하고 같이 결혼식 해보고 싶어요? ஆண்கள்ல யாராவது ஒருத்தர் 10 பெண்களோட திருமணம் செய்ய விரும்புறீங்களா? 여러분 이 성경에서 나오는 이야기는 இந்த வேதத்துல வரக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாமே 세상에 있는 남자와 여자가 결혼하는 이야기가 아니고 இந்த உலகத்துல இருக்க இந்த ஆணு பெண்ணை திருமணம் செய்யறத பற்றதான ஒரு சம்பவம் இல்லை. 결혼을 통해서 남자와 여자가 இந்த 만나듯이 திருமணத்தின் மூலமா ஆணும் பெண்ணும் சந்திப்பது போல 이 성경은 이 교회를 여자로 표현을 많이 해요. இந்த வேதாகமத்துல சபையை வந்து மணவாட்டின்னு பலமுறை நமக்கு வர்ணிக்குது. 그래서 여기서 여자라고 하는 것은 이 교회를 말하는 거예요. ஆகவே இந்த பெண் மணவாட்டி அப்படின்னா சபையை குறிக்குது. 그래서 교회가 주인 대신 예수님을 만나는 그걸 말하는 건데 சபை தன்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது குறித்து நாம் வேதத்துல பார்க்கிறோம். 혹시 또 뭐야 예수님은 혼자고 그럼 여자는 많이 그러면 그 일부 다 처제인가 이렇게 생각하시는 분들 இயேசு கிறிஸ்து ஒருத்தர், ஆனா இப்போ மணவாட்டிகள் 10 பேர், இந்த மாதிரி ஒரு சில யாராவது யோசிக்கலாம். 오해하지 마시기 바랍니다. தயவுசெய்து யாரும் இதை தவறா புரிந்து கொள்ளாதீங்க. 제가 옛날에 성경 모를 때 그렇게 생각을 많이 했거든요. வேதாகமத்தை பற்றி தெரியாத நாட்கள்ல நான் இந்த மாதிரி நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். 야 천국에 가면 남자는 예수님밖에 없고 나머지 다 여자면 큰일 나겠다. இப்போ இந்த மாதிரி 10 பேர் போறாங்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தான் இருக்கிறாங்க, இப்போ ஒருத்தர் மாத்திரம் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா மீதி இருக்க பெண்களுக்கு எல்லாருமே பெரிய பிரச்சனை ஆயிடும். 그런데 여러분 천국에 가면요 남자도 없고 여자도 없어요. பெரியமார்களே, நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. 그래서 그냥 다 형제라고 부르는 거예요. அதனால தான் எல்லாரையுமே நம்ம சகோதரன் அப்படின்னு சொல்லுகிறோம். 남자와 여자가 필요한 건 이 땅에서 필요한 겁니다. ஆண்களும் பெண்களும் இந்த பூமியில மாத்திரம் தான் நமக்கு அவசியம். 왜냐하면 하나님께서 사람을 지으실 때 복을 주셨는데 ஏனெனில் கர்த்தர் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதத்தை அளித்தார். 첫 번째 복이 뭐냐면 창세기 1장에 보면 முதல் ஆசீர்வாதம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 생육하고 번성하라 그랬어요. நீ பலுகி பெருகு என்று கர்த்தர் சொன்னார். 생육하고 번성하게 하기 위해서 ஒவ்வொரு ஜீவனுமே அவன் பலுகி பெருகுவதற்காக 남자와 여자를 주셨고 ஆணையும் பெண்ணையும் கொடுத்தார். 남자와 여자와 결혼을 통해 만나서 자녀를 낳고 가정을 이루는 거예요. ஆணும் பெண்ணும் திருமண நிகழ்ச்சியின் மூலமாக சந்தித்து ஒரு குடும்பத்தையும் குழந்தையும் பெற்றெடுத்து இப்படியாக ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். 그래서 그 결혼을 통해서 생육하고 번성하는 것이 이루어지도록 했단 말입니다. இந்த திருமணத்தின் மூலமாக இந்த பலுகி பெருகுங்கள் என்ற இந்த வார்த்தை நிறைவேற்றப்படுகிறது என்று நாம் சொல்லலாம். 결혼이라고 하는 것은 남자와 여자가 만나는 것인데 திருமணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சந்திப்பது. 전혀 다른 조건에서 살았던 한 남자와 한 여자가 முற்றிலும் வித்தியாசமான சுற்றுச்சூழலில் வாழ்ந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் 결혼을 통해서 한 가정을 이루면 திருமணத்தின் மூலமாக ஒரு குடும்பத்தை அவர்கள் உருவாக்கினால் 하나가 되는 거예요. ஒன்றாகிறார்கள். 그것을 뭘 가리키느냐? அது எதை குறிக்கிறது? 죄를 가지고 세상으로 떠났던 죄인이었던 사람과 பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்த இந்த மனிதர்களும் 하늘의 하나님이신 그 예수님이 서로 만나서 பரலோகத்தில் தேவனாய் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் சந்தித்து 한 가정을 이루는 것, ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறோம். 천국에 들어가는 걸 말하는 겁니다. பரலோகத்திற்குள்ளாக நுழைவதை இது குறிக்கிறது. 그래서
성경에 나오는 결혼식을 세상의 남자와 여자의 결혼에 대한 그림자이기는 하지만 இந்த வேதாகமத்தில் வரக்கூடிய இந்த திருமண நிகழ்ச்சி இந்த உலகத்தில் கூடிய ஆண் பெண்ணுடைய திருமணத்துடைய ஒரு சாயலை போல இருக்கலாம். 잘 모르는 사람처럼 아이고 남자는 예수님 혼자고 나머지 다 여자면은 그러면은 예수님만 좋겠네 이렇게 생각하면 오해라는 거죠. ஆனால் சரியாக இது புரிந்து கொள்ளாதவர்கள் இப்ப ஆண் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஆனால் 10 பெண்கள் இயேசு கிறிஸ்துக்கு நல்லா இருக்குமே இந்த மாதிரி தவறா புரிந்து கொள்கிறவர்கள் இருப்பாங்க. 아이고 그 얘기 듣고 나는 천국 안 갈래 그러는 사람 있는지 모르겠는데 இந்த விஷயங்களை நான் கேட்கும்போது அவருக்கு பரலோகத்தை பற்றி சரியா தெரியுமா தெரியாதுன்னு எனக்கே ஒரு சந்தேகம் வந்தது. 여러분 이 땅에서는 남자와 여자가 있지만 பிரியமானவர்களே இந்த பூமியில் ஆண் பெண் இருக்கிறோம். 하나님 나라에서는 남자와 여자가 없어요. தேவனுடைய தேசத்திலே ஆண்கள் பெண்கள் என்று கிடையாது. 거기서는 장가가고 시집 갈 것도 없고 அந்த இடத்துல இப்ப நம்ம திருமணத்துக்கு இல்ல திருமணம் செய்ய வேண்டிய அவசியமோ கிடையாது. 히브리서 2장에 보면 이렇게 말씀하셨습니다. எபிரேயர் புத்தகத்துல கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். 거룩하게 하시는 자와 거룩함을 입은 자가 다 하나에서 난지라. நம்மை பரிசுத்தப்படுகிறவரும் பரிசுத்தமாக்குகிறவர்கள் யாவரும் ஒருவராலே வந்தவர்கள். 그러므로 형제라 부르시기를 부끄러워 아니하였도다. ஆகவே தம்மை சகோதரர் என்று அழைப்பதில் அவர் வெட்கப்படுவது இல்லை. 하늘 나라에서는 자매가 없습니다. பரலோக ராஜ்யத்துல சகோதரின்றது கிடையாது. 여기 그 자매로 계신 우리 그 여성분들 இப்ப இங்க சகோதரிகளாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் 이 몸을 벗고 영원히 죽지 않는 새 몸을 입을 때는 여자로 나오는 게 아니에요. இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே வந்து நித்தியமான சரீரத்தை நாம் உடுத்திக் கொள்ளும் பொழுது சகோதரியாக நாம் மீண்டுமாக வரப்போவது கிடையாது. 제가 우리 집 사람을 사랑한다고 그런 이야기를 해요. நான் என்னுடைய மனைவியை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 나는 다시 태어나도 당신만을 사랑하리라. நான் மீண்டும் பிறந்தாலும் உன்னை மாத்திரம் நான் நேசிப்பேன். 그러면 여자분들 좋아서 박수 쳐야 되는데. பெண்கள் இதை கேட்கும் போது ரொம்ப கை தட்டி இருக்கணும் நேரத்துக்கு நீங்க. 근데 우리 집 사람은 안 그렇다 하더라고요. ஆனா என் மனைவி அந்த மாதிரி கையெல்லாம் தட்டலைங்க. 만약에 다시 태어나서 남자 여자로 만나려면은 ஒருவேளை மீண்டும் இந்த உலகத்துல இன்னொரு முறை பிறந்த ஆணா பெண்ணா நம்ம சந்திச்சோம்னா 자기가 남자가 되고 나더러 여자가 되래요. அவங்க ஆணா ஆகணுமா என்ன பார்த்து நான் பெண்ணா பிறக்கணும்னு சொல்றாங்க. 그렇게 만나면 만날까? அந்த மாதிரி சந்திச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க. 다시 내가 남자로 태어나고 자기가 여자로 태어나면 안 만난대. நான் மறுபடியும் ஆணாவே பிறந்து அவங்க மறுபடியும் பெண்ணாவே பிறந்தாங்கன்னா என்ன சந்திக்க விருப்பம் இல்லைன்றாங்க. 왜 그런지 모르겠어. ஏன்னு எனக்கு தெரியல. 나는 잘해주는데. என்னை பத்தி அவங்க பெருமையா பேசியிருக்கணும். 그런데요. ஆனால் 우리가 이 몸을 벗으면 남자 여자로 나오는 게 아니에요. இந்த சரீரத்தை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா ஆண்கள் பெண்கள் என்ற இந்த பிரிவினை கிடையாது. 하나님 앞에 설 때는 남자도 여자도 없어요. கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது இந்த ஆண் பெண் என்பது கிடையாது. 왜냐하면 그 나라에서는 아이를 낳을 일이 없거든. ஏன்னா அந்த தேசத்திற்கு சென்று இப்ப குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 생육하고 번성하는 건 이 땅에서만 하는 것이지. இந்த ஜீவனை பழுகி பெருகுதல் என்பது இந்த பூமியில மாத்திரம் தான் கர்த்தர் சொன்னது. 하늘 나라에서는 영원한 나라기 때문에 பரலோக ராஜ்யம் நித்திய தேசமாக இருப்பதனால 영원하다는 것은 변하지 않는다는 거예요. நித்தியமானது அப்படின்னா அது மாறவே மாறாதுன்னு அர்த்தம். 이 땅에서는 변화가 있기 때문에 아이를 가질 수가 있어요. இந்த பூமியில மாற்றம் இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளை பெற்றெடுக்க முடியுது. 아내와 남자가 결혼을 하면은 자녀를 가져요. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சாங்கன்னா இப்ப குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. 그 엄마의 뱃속에 아이가 이제 잉태가 되면 தாயினுடைய வயிற்றில் இப்பொழுது அந்த குழந்தை கர்ப்பம் தரித்தால் 뱃속에서 10개월 동안 자란단 말입니다. இந்த வயிற்றிற்குள்ளாக 10 மாதங்களாக அது வளர்கிறது. 그래서 뭐 한 3.0kg, 3.2kg 아이가 돼가지고 이제 밖으로 나오는 거예요. 3.5 கிலோ இல்ல 3.6 கிலோ எடை ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை வெளியே வருது. 이게 태어날 때는 응애 하면서 태어나는데 இப்ப பிறக்கும்போது இங்கே அப்படின்னு சத்தம் போட்ட குழந்தை பிறக்குது இல்லையா? 이제 엄마가 젖을 주고 계속 키우면은 어나 똥 싸고 오줌 싸고 그러잖아요. அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இப்ப தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இப்ப சிறுநீர் கழிக்குது, மலம் கழிக்குது இந்த குழந்தை. 그러면서 1년이 자라면은 그때부터 두 발로 걷기 시작해요. ஒரு வருஷம் இந்த மாதிரி வளர்ந்ததுன்னா அது முதற்கொண்டு 2 கால்ல அது நடக்க ஆரம்பிக்குது. 그때부터 이유식을 먹이고 또 키우면 한 5살, 6살 정도 되면은 이제 엄마, 아빠 그러면서 쫓아다닌단 말이에요. அதுக்கப்புறம் நீங்க இப்போ லகுவான இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் அம்மா அப்பான்னு அது பேச ஆரம்பிக்குது. 그러다가 7살, 8살 되면 이제 학교를 다니잖아요. அதுக்கப்புறம் ஒரு 8 வயசு 10 வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அதை அனுப்புறோம்.
그리고 시간이 지나서 28, 29, 30이 되면 또다시 결혼을 해요. அப்புறம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 28 29 வயசு ஆச்சுன்னா இப்ப மறுபடியும் திருமணம் அவங்களுக்கு நடக்குது. 아버지 어머니가 살아왔던 한 세대를 아들이나 딸이 다시 살아가기 시작하는 거예요. இப்ப அப்பா அம்மா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை இப்ப மறுபடியும் அவங்களுடைய பிள்ளைகள் மகனோ மகளோ இப்ப வாழ ஆரம்பிக்க போகிறாங்க. 내 아들이 커가지고 30이 되면 나는 60이 넘잖아요. இப்ப என்னுடைய மகன் வளர்ந்து 30 வயசு ஆயிடுச்சுன்னா எனக்கு 60 வயசு தாண்டிரும். 그러면 나는 내 인생은 끝이 나는 거예요. அப்போ அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துரும். 시간이 지나고 나면 나는 이제 이 몸을 버리고 세상을 떠나야 되죠. நேரம் ஆனதுக்கு பிறகு நான் இந்த சரீரத்தை இந்த பூமியில விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூமியை விட்டு நான் பிரிந்து போகணும். 시간이 30년 지나면 내 아들이 다시 할아버지가 돼 있고 그 밑에 또 자식들이 있는 거예요. இன்னொரு 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்னுடைய மகன் அவன் தாத்தாவா இருப்பான். அவருக்கு கீழே இப்ப பேர குழந்தைங்களும் இருப்பான். 이 땅은 그런 변화를 통해서 자식을 낳고 번성하는 겁니다. இந்த பூமியில இப்பேற்பட்ட வகையில தான் இப்ப பழுகி பெருகுகிறான். 그리고 우리는 육체를 한번 벗으면 அதுக்கப்புறம் நம்முடைய அந்த மாம்சத்தை ஒரு தடவை நம்ம விட்டு வெளியே வந்தோம்னா 우리가 가는 곳이 있단 말이죠. நாம் செல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. 여러분의 미래에 대해서 궁금하지 않으세요? உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்க யோசிச்சு பார்த்தது இல்லைங்களா? 여러분이 죽으면 어디로 가는가? நீங்க இறந்தீங்கன்னா எங்க போவீங்க அப்படின்னு. 오늘은 그 이야기를 좀 하려고 합니다. இன்றைக்கு அதை பற்றி தான் நான் பேச போறேன். 죄인이 가는 길에 대해서는 어제까지 공부를 했습니다. நேற்று வரைக்கும் இந்த பாவி செல்லக்கூடிய பாதையை பற்றி நம்ம பார்த்தோம். 이해 가셨죠? புரிஞ்சது? எல்லாமே புரிஞ்சதுல? 여러분 가운데 아직까지 죄인으로 계시면 어제 말한 그 길로 가야 돼요. இது வரைக்கும் இது பாவின்னு யாரெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ நேத்து நான் சொன்ன அந்த பாதையில தான் நீங்க போகணும். 예수님의 피로 모든 죄를 씻고 의인이 되면 இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக உங்களுடைய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு நீங்கள் நீதிமான் ஆயிட்டீங்கன்னா 지금부터 가는 길로 가야 됩니다. இது முதற்கொண்டு நீங்க செல்லக்கூடிய நான் காண்பிக்கக்கூடிய அந்த பாதையில நீங்க போக போறீங்க. 죄인이 가는 길과 의인이 가는 길은 달라요. பாவி செல்லக்கூடிய இந்த வழியும் நீதிமான் செல்லக்கூடிய இந்த வழியும் ரெண்டும் வித்தியாசமானவைகள். 마태복음 25장 1절서부터 13절까지는 슬기로운 처녀와 미련한 다섯 처녀가 두 가지가 나오는데 மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 13ஆம் வசனம் வரைக்கும் இந்த புத்தியுள்ள இந்த ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீகளை பற்றி கர்த்தர் உவமையை பேசியிருக்கிறார். 슬기로운 다섯 처녀와 미련한 다섯 처녀가 다 졸며 잤다고 그랬어요. இந்த புத்தியுள்ள இந்த ஸ்திரீகள் 5 பேர், புத்தி இல்லாத ஸ்திரீகள் எல்லாருமே இப்போ அவங்க உறங்கினார்கள். 외형적으로는 하나도 좋은 신앙이 아니에요. இப்ப புறமா நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கூட நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லை. 그런데 신랑이 올 때에 이제 문제가 생긴 거예요. ஆனா இப்ப மணவாளன் வருகிற அந்த நேரம் பிரச்சனை உருவாகுது. 10명의 처녀들이 등에다가 등불을 켰는데 இந்த 10 ஸ்திரீகளுமே அவங்களுடைய விளக்குகளை இப்ப அந்த விளக்கை எரிய செய்தான். 미련한 다섯 처녀는 등은 가지고 있었는데 기름이 없었어요. ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீகளத்துல இப்ப இந்த விளக்கு இருந்தது ஆனா அது எரிய வைக்கக்கூடிய எண்ணெய் இல்லை. 슬기로운 다섯 처녀는 등에다가 기름이 있었단 말입니다. ஆனா புத்தியுள்ள ஸ்திரீகளுடைய இந்த விளக்குல எண்ணெயும் இருந்தது. 차이가 뭐냐? என்ன வித்தியாசம்? 다 똑같이 잤는데 எல்லாருமே ஒரே நேரத்துல தூங்குனாங்க. 등도 가지고 있는데 அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே விளக்கு இருக்கு. 차이가 뭐냐면 기름이에요. ஆனா என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில தான் வித்தியாசம். 성경에서 기름은 성령을 의미합니다. வேதாகமத்துல எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கும். 다시 말하면 슬기로운 다섯 처녀는 죄 사함을 받고 성령을 가지고 있었고 புத்தியுள்ள இந்த ஸ்திரீகளை இப்ப வேற ஒரு வார்த்தையில சொன்னா அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை தனக்குள்ள வைத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். 미련한 다섯 처녀는 등은 가지고 있었으나 기름이 없는 구원을 받지 못한 사람이었다는 거죠. ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீகள் வந்து இப்ப விளக்கு மாத்திரம் இருக்குது. அப்ப எண்ணெய் இல்லைன்னா அவங்க ரட்சிப்பை இன்னும் பெறலன்னு அர்த்தம். 언제 표시가 나느냐? எப்போ அதனுடைய அடையாளத்தை நீங்க பார்க்க முடியும்? 보라 신랑이로라 맞으러 나오라 할 때 그때 표가 나는 거예요. இதோ மணவாளன் வருகிறார் அவரை சந்திக்க ஆயத்தமாகிறேன் என்று சொல்லும்போது தான் அந்த அவங்களுடைய அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். 그때 구원받아서 성령을 가지고 있는 사람과 구원받지 못하고 외형적으로 신앙생활한 사람 사이에 차이가 나는 겁니다. அந்நேரம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் புறமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது போல காண்பிக்கக்கூடிய ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் சரியாக பார்க்க முடியும். 미련한 다섯 처녀들이 부탁을 했습니다. இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் இப்பொழுது புத்தியுள்ள ஸ்திரீகளை பார்த்து விண்ணப்பம் எடுக்கிறார்கள். 기름을 좀 나눠달라고. தயவு செய்து எங்களுக்கும் இந்த எண்ணெயை தாருங்கள். 그때 슬기로운 처녀들이 거절하지요. அந்த நேரத்தில் இந்த புத்தியுள்ள ஸ்திரீ நேரடியாக அதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். 우리가 쓰기도 부족할 거 아니 장사하는 사람들에게 사가라. நாங்கள் பயன்படுத்துவதற்கே இது குறைபாடாக இருக்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் இது மார்க்கெட்டில் விற்கிறார்களோ அங்க போய் இந்த எண்ணெயை வாங்கிக் கொள்ளுங்கள்.
이 사람들이 늦게 기름을 찾으러 다니는 동안 문이 닫혀 버렸어요. தாமதமாக இவர்கள் எண்ணெயை வாங்கி செல்ல தேடி அலையும் பொழுது ஏற்கனவே இந்த வாசல் மூடப்படுகிறது. 그래서 신랑의 집에 들어갈 수 없었다는 이야기입니다. மணவாளனுடைய வீட்டிற்குள்ளாக இந்த கடைசியில் இந்த புத்தியில்லாத ஸ்திரீகளால் பிரவேசிக்க முடியவில்லை. 하늘나라를 들어가지 못하는 걸 이야기하는 거예요. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் நுழைய முடியவில்லை என்பதை இது குறிக்கிறது. 마태복음 25장 14절부터 30절까지는 두 번째 비유인데 மத்திய 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் இந்த இரண்டாவது ஓமை. 이 비유는 주인이 종들에게 일할 수 있는 달란트를 맡기고 먼 나라로 갔다가 돌아오는 이야기입니다. இந்த ஓமையில் ஒரு எஜமான் தம்முடைய ஊழியக்காரர்களிடத்தில் இந்த தாளந்துகளை அவர் கொடுத்து தூர தேசத்திற்கு பிரயாணமாய் புறப்பட்டு போகிறார். 그래서 주인이 종들에게 달란트를 맡겼어요. இந்த எஜமான் தம்முடைய வேலைக்காரர்களிடம் தாளந்தை கொடுக்குகிறார். 5달란트 맡긴 사람, 2달란트 맡긴 사람, 1달란트 맡긴 사람. 5 தாளந்தை ஒருவருக்கும் 2 தாளந்தை ஒருவருக்கும் 1 தாளந்தை ஒருவருக்கும் கொடுக்கிறார். 그러면서 장사하라고 하고 떠났습니다. அவர்களை பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்படுகிறார். 주인은 딴 얘기하지 않고 그냥 장사하라고 그랬어요. எஜமான் வேறு எதுவும் கூறவில்லை. அவர்களை பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்றே கூறினார். 어떻게 해라, 얼마나 많이 남겨라, 그런 이야기 하지 않았습니다. எப்படி செய்ய வேண்டும், இவ்வளவாக நீங்கள் இந்த பலிக்கு பெருக வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் கூறவில்லை. 그러니까 장사하라고 그랬으니까 장사하면 돼요, 안 돼요? வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னால் வியாபாரம் அப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா? 근데 장사한 사람들이 있고 장사를 안 한 사람이 나와요. இப்ப அதை வைத்து வியாபாரம் செய்தவங்களும் இங்க இருக்கிறாங்க, வியாபாரம் செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. 주인이 돌아와서 장사를 한 사람과 장사를 하지 않은 사람을 딱 구별하는 거예요. இப்ப எஜமான் திருப்பி வந்து யார் வியாபாரம் செஞ்சாங்க செய்யலன்றதை சரியா பிரிக்கிறார். 그리고 장사한 사람에게는 상을 주고 வியாபாரம் செய்தவங்களுக்கு அதுக்கேற்ற இந்த பரிசை கொடுத்து 장사를 하지 않고 그 흙에다가 1달란트를 묻어놓은 사람에게는 그걸 뺏고 바깥 어두운데 내어 쫓아 슬피 우는 일이 있도록 하는 거예요. வியாபாரம் செய்யாதவங்க கிட்ட அந்த அந்த ஒரு தாளந்த நிலத்துல தோண்டி புதைச்சாலிங்களா அவங்க கிட்ட உள்ளதையும் பறித்து கொண்டு அதுக்கப்புறம் அவனுடைய பயங்கரமான கவலை நிலைமைக்குள்ளாக அந்த மனிதன் ஆகிறான். 여기서 멀리 갔던 주인이 다시 돌아온다는 것은 예수님의 재림을 이야기합니다. தூர தேசத்துக்கு புறப்பட்டு திரும்பி வருகிறது யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. 그리고 상을 받은 사람들은 பரிசை பெற்றவர்கள் 상을 누리는 기간을 줍니다. இந்த பரிசை இப்ப சந்தோஷிக்கக்கூடிய அந்த காலத்தையும் எஜமான் அவர்களுக்கு கொடுப்பார். 요한계시록 20장에 보면 1000년 동안 상을 누린다고 그랬어요. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1000 காலம் சந்தோஷமா இருப்பார்கள் ஒரு வசனம் வரும். 여러분들이 이 땅에 살면서 신앙생활했던 것에 대한 상을 பிரியமானவர்களே, இந்த பூமியில நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த இந்த நாட்கள் இதற்கான இந்த பரிசு 1000년 동안 누리게 하겠다는 겁니다. 1000 வருஷம் நீங்கள் அந்த அதற்கான பரிசை பெற போகிறீர்கள், அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் என்று கர்த்தர் கூறுகிறார். 좋겠지요? இது நல்லது தானே? 별로 안 좋아요? உங்களுக்கு பிடிக்கலையா இந்த பரிசு? 자그마치 1000년입니다. சின்னது இல்லைங்க, 1000 வருஷம் நீங்க அந்த பரிசை சந்தோஷமா அனுபவிக்கலாம். PPT 좀 띄워주세요. இந்த பிபிடி கொஞ்சம் காமிக்கிறீங்களா? 앞에 불 PPT. 네. 자, 여기 그림을 보면 어제 그림하고 조금 달라진 게 하나 있어요. இப்போ நேத்து பார்த்ததுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 이쪽에 있는 분들 그림 잘 보이십니까? இந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? 네. 그 이제 띄우는 건 여기 책임이고 இப்போ இதை மாத்துறது இப்போ நான் இங்க பாத்துக்கிறேன். 보는 건 여러분 책임이에요. ஆனா பார்க்கிறது உங்களுடைய பொறுப்புங்க. 공평하지요? இதை ஒத்துக்கிறீங்களா? 저는 해외 나가면 말이 되든 안 되든 그냥 떠들어요. 여기 그냥 영어가 되든 안 되든 떠들어요. இப்போ நான் பேசுறது புரியுதோ இல்லையா? இப்போ வெளிநாட்டுக்கு எங்கெல்லாம் நான் பேசணும் சத்தம் முதல்ல உருவாகும். 왜 그러느냐면 ஏன் அப்படின்னா 제가 130개국 언어를 다 몰라요. இப்போ எனக்கு 130 பாஷைலாம் எனக்கு தெரியாது. 여러분들 130개 언어 다 압니까? உங்க எல்லாருக்குமே இந்த 130 பாஷை எல்லாமே தெரியுங்களா? 모르잖아요. தெரியாது. 그러니까 난 내가 하고 싶은 말을 내가 해요. நான் சொல்ல விரும்புகிற எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். 말하는 건 내 책임. ஆனா பேசுறது மாத்திரம் என் பொறுப்பு. 알아듣는 건 அதை புரிஞ்சுக்கிறது 자기 듣는 사람 책임인 거예요. கேட்கறவங்களுடைய பொறுப்பு. 너무 편안하죠? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது இல்லைங்களா? 지금 옮기려고 그러면 쉽지 않을 텐데. 아 이거? 아 예, 이거는 저쪽으로 치웁시다.
예, 됐습니다. நன்றி. 잘 보입니까 이제? நல்லா தெரியுதுங்களா? 아이 고맙습니다. 이 정도는 배려를 해드려야지. இந்த அளவுக்காக நீங்க கொஞ்சம் பதில் சொன்னா நல்லா இருக்கும். 자, 사람이 태어날 때 뭐로 태어난다고 그랬어요? ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும்போது என்னவா பிறந்திருக்கிறான் நம்ம பார்த்தோம். 죄인으로 되었습니다. 아담 안에서 죄인으로 출생합니다. ஆதாமுக்குள்ளாக நம்ம பாவியாக முதல்ல பிறந்திருக்கிறோம். 우리가 죄인으로 출생했는데 죄인인 줄을 모르니까 நம்ம பாவியாக பிறந்திருக்கிறோம். முதல்ல பாவி என்பதே நமக்கு தெரியல. 첫 번째 우리가 죄인인 걸 가르쳐 주는 것은 본인의 양심입니다. முதல்ல நம்ம பாவி என்பது நம்ம எது நமக்கு சொல்லி தருதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி. 로마서 2장에 보면 ரோமர் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 율법이 없는 사람에게는 양심이 율법이 된다고 그랬어요. நியாயப்பிரமாணம் அற்ற ஜனங்களுக்கு தங்களுடைய மனசாட்சியே நியாயப்பிரமாணம் ஆகிறதுன்னு பார்க்கிறோம். 그래서 율법이 하는 역할을 하는데 நியாயப்பிரமாணம் செய்யக்கூடிய இந்த வேலையை மனசாட்சி செய்யுது. 혹은 송사하고 혹은 변명하게 한다고 그랬습니다. ஒவ்வொரு தடவையுமே அது அவங்களை நியாயம் தீர்த்து அதற்கான இப்ப அந்த எக்ஸ்கியூஸ் தருது நம்ம வசனத்துல பாக்குறோம். 그러니까 내가 죄를 짓고 난 다음에 நான் பாவத்தை இப்ப கழுவுனதுக்கு பிறகு 아유 내가 왜 이런 죄를 졌을까? 나는 나쁜 인간이야 하고 송사를 하기도 하고 ஐயோ நான் ஏன் இப்பேற்பட்ட இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்டேன்னு ஒவ்வொருத்தரையும் தனக்குள்ள இந்த மனசாட்சி குத்தும். 아이고 뭐 죄 졌다고 나만 죄 졌나? 딴 사람도 다 죄 지는데 ஆனா சில நேரத்துல வந்து இப்ப நான் மாத்திரம் தான் பாவம் செய்யறேன், நான் மத்தவங்களும் பாவம் செய்யறாங்களேன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் செய்ய வைக்கும். 이건 본능이야 본능. இது இயற்கையாகவே நமக்குள்ள நடக்கும். 다른 사람들도 이 형편이 돼봐 다 똑같지. மத்தவங்க ஜனங்களும் இந்த சூழ்நிலை வந்தாங்களா என்ன மாதிரி தான் செஞ்சிருப்பான். 그렇게 변명하는 일을 한다는 거죠. இந்த மாதிரி காரணம் சொல்லக்கூடிய வேலையும் இந்த மனசாட்சி செய்யும். 아마 여러분들이 그렇게 살아왔을걸요. நீங்களும் இந்த மாதிரி தான் வாழ்ந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 율법이 없는 사람에게는 양심이 율법의 일을 한다고 그랬어요. நியாயப்பிரமாணம் அற்ற ஜனங்களுக்கு இந்த மனசாட்சி நியாயப்பிரமாணத்துடைய வேலையை செய்கிறது. 율법이 하는 일은 우리의 행위를 보고 정죄하게 하는 일을 해요. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடிய இந்த வேலை நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக ஆக்குகிறது. 율법이나 양심이나 하는 역할이 같습니다. இந்த நியாயப்பிரமாணமோ மனசாட்சியோ ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. 자, 양심이 우리를 죄인이라고 가르쳐 줘요. இந்த மனசாட்சி முதலில் நாம் பாவி என்பதை கற்றுத் தருகிறது. 그런데 이제 양심이 사람마다 다르기 때문에 죄를 죄로 여기지 않는 경우도 있어요. ஆனா மனசாட்சி ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசமா இருக்குது. அதனால தான் சில பேருக்கு வந்து பாவம் செஞ்சாலும் அது பாவம்னே அவங்க நினைக்கிறது கிடையாது. 그런 사람에게 하나님이 율법을 주어서 율법을 지키지 못하는 자신을 보고 아 내가 죄인이구나 하고 인정하도록 하는 겁니다. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஆனா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியலையேன்னு கடைசியில் அவங்கள பாவி என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். 양심이나 율법이 하는 역할은 거기까지예요. இந்த மனசாட்சியும் நியாயப்பிரமாணமோ இதுவரைக்கும் மாத்திரம் தான் அவருடைய வேலையை செய்ய முடியும். 우리를 바꿔주지는 못해요. நம்மளாலேயே அதை மாற்றவும் முடியாது. 병원에 가면은 사람을 진찰하는 장비가 있고 치료하는 장비가 있어요. இப்போ மருத்துவமனை நீங்க போனீங்கன்னா ஒரு பரிசோதனையின் மூலமா நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு செயல்முறை மூலமா அந்த நோய்க்கான இந்த சிகிச்சையை நீங்க பெற முடியும். 엑스레이나 CT 촬영이나 또는 뭐 이렇게 이제 가슴에 청진기 같은 거 대고 보는 것들. இந்த எக்ஸ்ரேல இந்த சிடி ஸ்கேன் இந்த எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்தீங்கன்னா இப்போ உட்புறமா அந்த சரீரத்துல என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு காண்பிக்கும். 이런 것들은 병이 있는지 없는지를 진단하는 진단 장비예요. இது எல்லாமே உங்களுடைய உடம்புல வியாதி இருக்குதா இல்லையான்னு காண்பிக்கக்கூடிய செயல்முறைகள். 만약에 엑스레이를 찍어놓고 아 당신 여기 가슴에 폐결핵이 있네요. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க. இப்போ உங்க டிபி உங்களுக்கு வந்து இந்த டிபி இருக்குதுங்க இங்க நெஞ்சு பகுதி பக்கத்துல அப்படின்னு சொல்றாங்க. 자 이제 진단이 다 됐으니까 가세요. சரி இப்போ எக்ஸ்ரே எடுத்தாச்சுங்க இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. 그렇게 말한다면 그건 병원이 아니죠. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது மருத்துவமனையே கிடையாது. 진단을 하고 난 다음에 இப்போ இந்த எக்ஸ்ரே முதல்ல எடுத்ததுக்கு அப்புறம் 아 당신은 약을 먹어야 되겠습니다. சரி நீங்க இந்த மருந்தை சாப்பிடணும், 수술을 해야 되겠습니다. நீங்க ஆபரேஷன் பண்ணணும் 하는 치료가 나와요. இப்போ அதுக்கப்புறம் சிகிச்சை செயல்முறையும் மருத்துவமனையில கண்டிப்பா சொல்லுவாங்க. 치료하는 방법은 따로 있단 말입니다. இப்போ சிகிச்சை செய்யக்கூடிய இந்த செயல்முறை இப்போ தனியா இருக்குதுன்னு அர்த்தம். 그래서 엑스레이나 이 청진기나 뭐 이런 것들은 내가 몸이 어디가 아픈지를 검사하는 검사 장비인 것처럼 இப்போ இந்த எக்ஸ்ரேவோ இந்த ஸ்கேனோ இது எல்லாமே என்னுடைய உடம்புல எங்க பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல அது தெரியப்படுத்துது. 양심이나 율법은 우리가 죄인인 걸 알게 해주는 것이지 그걸 고쳐주는 게 아닌 இந்த 거예요. மனசாட்சியோ நியாயப்பிரமாணமோ நம்ம பாவி என்பதில் நமக்கு தெரியப்படுத்துது. ஆனா அந்த பாவ பிரச்சனையை அது தீர்க்காது.
왜냐하면 우리 마음속에 있는 건 악령이고 율법은 밖에 있기 때문에 밖에 있는 율법보다 안에 있는 악한 영이 더 힘이 세요. ஆனா நமக்குள்ள இப்ப பொல்லாங்கான ஆவி இருக்குது, நியாயப்பிரமாணம் வெளியில இருக்குது. வெளியில இருக்கிற நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பொல்லாங்கான ஆவிக்கு இந்த சக்தி ரொம்ப ஜாஸ்தி. 그래서 이러면 안 되는데 이러면 안 되는데 그러면서 사람들이 죄를 짓는 거예요. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் ஜனங்க பாவம் செய்றாங்க. 이해 가십니까? புரியுதுங்களா? 공감하십니까? நான் சொல்றது ஒப்புக்கொள்றீங்களா? 사람들은 그렇게 알면서도 죄를 짓는 거예요. ஒவ்வொரு ஜனங்களும் தெரிஞ்சும் இந்த மாதிரி பாவம் செய்றாங்க. 자, 그렇게 죄를 짓고 살면서 내가 죄인인 걸 알아요. இந்த மாதிரி பாவம் செஞ்சு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாவி என்பது அவங்களுக்கு தெரியுது. 그런데 사람들이 죄에서 벗어날 수가 없는 겁니다. ஆனா ஜனங்களால பாவத்துல இருந்து வெளியில வர முடியல. 그래서 우리가 죄인의 길을 걸어가다가 பாவியினுடைய பாதையில் நம்ம நடந்து 어느 날 십자가에 예수님을 만나는 일이 있습니다. ஒரு நாள் சிலுவையில இயேசு கிறிஸ்து சந்திக்கக்கூடிய சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறது. 자, 2000년 전에 예수님이 이 땅에 오셨습니다. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 예수님이 오셔서 많이 하신 말씀 중에서 하나님의 뜻은 이것이니 하는 얘기가 나와요. இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன பல வார்த்தைகள்ல தேவனுடைய சித்தம் இதுவா இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். 마태복음 6장에 보면 மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 너희는 이렇게 기도하라고 제자들에게 가르쳐 주는 이야기가 나옵니다. நீங்கள் இப்படி ஜெபியுங்கள்னு இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து கற்றுக் கொடுத்தார். 혹시 여러분 기억하십니까? ஞாபகம் இருக்குங்களா? 너희는 이렇게 기도하라. நீங்களும் இப்படி ஜெபம் பண்ணுங்கள். 하늘에 계신 아버지 이름이 거룩히 여김을 받으시옵시며 பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. 뜻이 하늘에서 이룬 것 같이 땅에서 이루어지이다. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது போல இந்த பூமியிலும் நிறைவேற்றப்படுவதாக. 이 말씀을 보시거나 들어본 분 있으면 손 들어보세요. இந்த வசனத்தை பார்த்தவங்க இல்ல கேட்டவங்க கையை உயர்த்துங்க. 자, 손 내리시기 바랍니다. தயவுசெய்து கையில கீழே போடுங்க. 두 분이 지금 손을 안 들었는데 그분을 위해서 성경을 한번 찾아보겠습니다. ரெண்டு பேர் கையை உயர்த்தல, அவங்களுக்காக நம்ம பைபிள்ல இருந்து வசனத்தை பார்க்கலாம். 마태복음 6장입니다. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 찾았어요? 예. 읽으세요. 9절 10절. 6장 9절 10절. 6ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 그러므로 너희는 이렇게 기도하라고 하신 다음에 நீங்கள் இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு 뜻이 하늘에서 이룬 것 같이 땅에서도 이루어지게 해달라고 기도했습니다. சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க சொல்லுகிறார். 자, 여러분 우리가 여기서 좀 생각을 해야 될 게 뭐냐면 பிரியமானவர்களே, நம்ம இங்க எதை பத்தி நம்ம யோசிக்கணும்னா, 예수님께서 말씀하시기를 뜻이 하늘에서 이루어졌다고 그랬어요. இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் பரமண்டலத்திலே நிறைவேற்றினது போல அப்படின்னு சொல்றார். 하늘에서 이루어진 뜻이 땅에서도 이루어지게 기도를 하라는 거예요. பரமண்டலத்திலே நிறைவேற்றப்பட்ட அந்த சித்தம் பூமியிலும் நிறைவேற்றப்படுவதாகன்னு அவர் ஜெபிக்க சொல்றார். 지금부터 2000년 전에 예수님이 살아계실 당시에 இது முதற்கொண்டு இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிரோட இருந்த அந்த நாட்கள்ல 하나님의 뜻이 하늘에서 이루어졌다고 그랬습니다. தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் சொல்றார். 그때까지는 아직 땅에서는 안 이루어졌어요. அது வரைக்கும் இந்த பூமியில அது நிறைவேற்றப்படல. 여러분 이걸 좀 잘 생각을 해보셔야 돼요. பிரியமானவர்களே, இதை பத்தி நீங்க கவனமா யோசிக்கணும். 예수님이 말씀을 하셨어요. இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்துல சொல்லியிருக்கிறார், 뜻이 하늘에서 이루어진 것 같이. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே நிறைவேற்றப்பட்டது போல. 그러면 하늘에서는 이루어졌어요, 안 அப்ப 이루어졌어요? பரலோகத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா? 하늘에서 이루어졌을까요, 안 이루어졌을까요? பரலோகத்துல அப்ப அந்த சித்தம் நிறைவேற்றப்பட்டுருச்சா இல்லையா? 하늘에서는 이루어졌습니다. பரமண்டலத்துல அப்ப ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 자, 하나님의 뜻이 뭐냐? அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? 혹시 여러분 가운데 하나님의 뜻이 이겁니다라고 말하실 수 있는 분이 있습니까? தேவனுடைய சித்தம் இதுதான்ட்டு யாராவது சொல்ல முடியுங்களா? 하나님의 뜻은 이겁니다. தேவனுடைய சித்தம் இதுதாங்கன்னு சொல்ல விரும்புகிறவங்க யாராவது இருக்கீங்களா? 영생을 주는 게 하나님의 뜻입니다. 거룩하게 사는 것이 제 성경책 맨 앞에 뭐라고 되냐면 홀리 바이블이라고 돼 있어요. நம்மளுடைய ஒவ்வொரு வேதாகமத்திலயுமே இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன எழுதிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம். 거룩하다는 거죠. பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? 한글 성경에는 신구약 합쳐서 거룩이라고 하는 단어가 약 470번 나옵니다. 470번. 470.
இப்போ தென்கொரிய வேதாகமத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த முழு வேதாகம புஸ்தகத்திலுமே பரிசுத்தம்ன்ற வார்த்தை மொத்தம் 470 முறை வருது. 레위기 11장 44절에 보면 லேவியராகமம் இந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 하나님께서 이스라엘 백성들에게 이렇게 말합니다. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றார். 나 여호와가 거룩하니 நான் தேவனாய் இருக்கிறேன், நான் பரிசுத்தர், 너희도 내게 대하여 거룩할지어다. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 하나님이 거룩하기 때문에 கர்த்தர் பரிசுத்தமாய் இருப்பதினால் 우리도 거룩해야 된다는 겁니다. நாமும் பரிசுத்தமாக வேண்டும் என்று கூறுகிறார். 혹시 여러분들 집에서 개를 키우는 분 있습니까? பிரியமானவர்களே, வீட்ல யாராவது நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா? 개 좋아하세요? நாய்னா உங்களுக்கு பிடிக்குங்களா? 자, 그 개가 சரி, அந்த நாய் 밖에서 놀다가 இப்ப 들어왔어요. வெளியில போயிட்டு விளையாடிட்டு வீட்டுக்கு வருது. 밖에 막 나가서 돌다가 들어왔는데 같이 있을 수 있습니까? வெளியில போயிட்டு நான் ரொம்ப விளையாடிட்டு வருது, நீங்க சேர்ந்து அதோட இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் 어떻게 해야 돼요? என்ன பண்ணணும்? 씻어야 되죠. ஆமா, ஃபர்ஸ்ட் இப்ப அதை குளிப்பாட்டணும், கழுவணும். 깨끗하게 씻어야 방에 들어올 수 있잖아요. சுத்தமா அதை கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரூமுக்குள்ள அதை கூட்டிட்டு வர முடியும். 그러면 누구만큼 깨끗해야 돼요? யார் அளவுக்கு அதை சுத்தப்படுத்தணும்? 누구만큼 깨끗해야 돼요? யார் அளவுக்கு அதை சுத்தம் பண்ணணும்? 주인만큼. அந்த எஜமான அளவுக்கு. 주인만큼 깨끗해야 되잖아요. எஜமான அந்த அளவுக்கு சுத்தமா இருக்காரு, அப்ப அந்த அளவுக்கு சுத்தமாகணும். 하나님이 그렇게 말씀하신 거예요. தேவனும் அதே போல தான் நம்மளை நோக்கி அவர் சொல்றார். 하나님이 거룩하기 때문에 கர்த்தர் பரிசுத்தமாக இருப்பதனால 너희도 거룩해야 된다. நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். 왜? 같이 살아야 되니까. ஏன்னா சேர்ந்து வாழணும். 데살로니가 전서 3장 4절에도 그렇게 돼 있어요. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த வசனம் இப்படி சொல்லுது. 하나님의 뜻은 이것이 너희의 거룩함이다. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 하나님은 우리에게 거룩함을 요구했는데 கர்த்தர் நமக்காக நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்று கூறுகிறார். 문제는 아담 안에서 우리가 죄인으로 출생을 한 거예요. ஆனா பிரச்சனை என்னதுன்னா, ஆதாம் மூலமாக நம்ம பாவியா இந்த பூமியில பிறந்துட்டோம். 사람들이 자기가 죄인인지 잘 몰라. ஆனா ஒவ்வொரு ஜனங்களுக்குமே நான் பாவின்றது சரியா இன்னும் தெரியல. 그래서 율법을 주면서 이 율법을 지켜서 너희가 깨끗해 봐라 하고 이야기한 겁니다. ஆகவே இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்து இதை நீங்க கடைபிடிச்சு நீங்க பரிசுத்தமாக நீங்க முயற்சி செய்து பாருங்கன்னு கர்த்தர் கொடுக்கிறார். 성경은 두 가지 약속으로 돼 있는데 இந்த வேதத்துல 2 வாக்குத்தத்தம் இருக்குது. 첫 번째 약속이 뭐냐? முதல் வாக்குத்தத்தம் என்னது? 율법을 주면서 말씀대로 살아서 거룩하게 해봐라는 거죠. நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சு வசனத்தின்படியாக நம்ம வாழ்ந்தோம்னா பரிசுத்தமாக்க முடியும். 이게 무슨 말이냐면 என்ன அர்த்தம்னா, 개가 밖에서 놀았는데 ஒரு நாய் வெளியில போய் விளையாடி இருக்கு, 더러우니까 இப்ப அசுத்தமா இருக்குது. 주인의 집에 들어오기 전에 எஜமானுடைய வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி 네가 먼저 씻어봐라는 거예요. நீ முதல்ல உன்னையே கழுவிட்டு இங்க வான்னு அர்த்தம். 개가 자기가 깨끗해지려고 씻는 거예요. இந்த நாய் சுயமா சுத்தமாகிறதுக்காக தன்னை கழுவுறதுக்கு சமம். 그런데 이 개가 이제 물 속에 들어가서 씻을 거 아닙니까? ஆனா இப்ப இந்த நாய் இப்ப தண்ணிக்குள்ள போயிட்டு அதுவா அதை சுத்தம் செஞ்சுக்குமா? 그 집단에는 물 속에 들어가서 막 그 거품도 이렇게 씻었는데 இப்ப தண்ணிக்குள்ள மூழ்கி ஏதோ முயற்சி செஞ்சு இப்ப அதை சுத்தம் செய்து 자기가 볼 때는 깨끗한데 இப்ப அது பார்க்கும்போது நான் சுத்தம் நினைக்கும். 주인이 볼 때는 깨끗해요, 안 해요? ஆனா எஜமான் பார்க்கும்போது அது சுத்தமா இல்லையா? 개가 자기가 씻는 게 주인이 볼 때 깨끗합니까? நாய் சுயமா தன்னை சுத்தம் செஞ்சது இப்ப எஜமான் பார்க்கும்போது சுத்தமானதா? 만약에 깨끗하게 보이면 주인이나 개나 수준이 같은 거예요. ஒருவேளை இப்ப அது உண்மையிலே சுத்தம் நினைச்சீங்கன்னா அப்ப அந்த நாய்க்கும் இந்த எஜமானுடைய நிலை 2 பேருடைய ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். 그런 주인이 있어요? அந்த மாதிரி எஜமான யாராவது இந்த பூமியில இருக்காங்களா? 없단 말입니다. வேற அந்த மாதிரி யாரும் கிடையாது. 그래서 개가 나름대로 이제 깨끗하게 씻고 털고 나왔는데 주인이 볼 때는 안 깨끗하거든. அதனால தான் இந்த நாய் சுயமா என்னதான் கழுவிட்டு வந்தாலும் சரி எஜமான் பார்க்கும்போது அது சுத்தமானது இல்லை. 그래서 이제 방법을 바꾸겠다는 거예요. ஆகவே தான் இந்த செயல்முறையை இப்ப மாற்றணும். 이리 와라, 내가 닦아줄게. சரி இங்க வா, நான் கழுவி கொடுக்கிறேன். 야, 네가 닦는 거 말고 내가 닦아서 깨끗하게 해줄게. நீ சுத்தமா உன கழுவ வேணா, நான் உன குளிப்பாட்டுற வா. 그래서 그때부터 주인이 닦아가지고 주인의 마음에 들 만큼 깨끗하게 닦아주는 거예요. அது முதற்கொண்டு இப்ப அதை சுத்தம் செஞ்சு எஜமானுக்கு பிடிச்ச அளவுக்கு இப்ப அந்த நாய்க்குட்டியை அவர் சுத்தம் செய்றார். 그게 두 번째 약속이다 이 말입니다. இதுதான் 2வது வாக்குத்தத்தம் நான் சொல்ல வரேங்க. 예레미야 31장 31절부터 약속에 대해서 나옵니다. எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாக்குத்தத்தத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 나 여호와가 이르노라. நான் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறேன். 날이 이르니 இதோ நாட்கள் சமீபமாகும். 유대와 이스라엘 집에 내가 새 언약을 세우리라. யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 이 언약은 இந்த உடன்படிக்கை 그들이 열조의 손을 잡고 애굽에서 인도에 나올 때 세우는 것과 같이 아니할 것은 அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது நான் செய்த அந்த உடன்படிக்கையின்படி அல்ல, 내가 그들의 남편이 되었어도 그들이 내 약속을 파였음이니라. நான் அவர்களுக்கு புருஷராகியும் என்னுடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் வீணடித்தார்கள்.
첫 번째 약속을 주고 율법을 지켜보라고 했는데 இந்த முதல் வாக்குத்தத்தமாகிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கடைபிடியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். 모세가 율법을 받은 이후로 모든 사람이 율법을 다 어겼습니다. ஆனால் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை பெற்ற எல்லா ஜனங்களும் மோசே முதற்கொண்ட பிரமாணம் அனைவருமே அதை 어제 மீறினார்கள். 민수기 15장에서 나무하다 안식일날 나무에다 죽은 얘기 해줬죠. என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல விறகு எடுக்க சென்ற ஒரு மனிதன் இறந்து போனதை பற்றி நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? 수많은 사람들이 율법을 지키려고 하다가 다 죽어나갔습니다. பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சி செஞ்சு கடைசியில் அவங்க எல்லாரும் 그래서 இறந்துட்டாங்க. 이스라엘 백성들이 모세한테 와서 항의를 합니다. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே மோசே கிட்ட வந்து கேக்குறான், 모세여 우리가 다 죽게 되었나이다. மோசே இப்ப நாங்க எல்லாருமே இப்ப சாகுறோம், 다 망하게 되었나이다. எல்லாருமே அழியறதுக்கு முன்னாடி 여호와께 나가는 자 가까이 가는 자마다 다 죽사오니 தேவனை நோக்கி நெருங்குற ஜனங்கள் எல்லாருமே சாகிறதுக்கு முன்னாடி 우리가 다 망하여야 하리까. நம்ம எல்லாருமே அழிய கூடாது. 율법을 받은 사람들의 결론이 그렇게 나오는 거예요. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுடைய கடைசி முடிவு இப்படியாக வருகிறது. 여러분 율법을 한번 지켜보십시오. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு பாருங்க. 절대 지킬 수 없습니다. ஒருபோதும் கடைபிடிக்கவே முடியாது. 그래서 율법 때문에 망했다는 마음이 들었을 때 ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் அழியப்பட்டோம் என்ற அந்த இதயம் ஜனங்களுக்கு வந்தது. 하나님께서 새로운 약속을 세우시겠다고 그랬어요. கர்த்தர் புது உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன்னு சொன்னார். 두 번째 약속은 뭐냐? இந்த இரண்டாவது உடன்படிக்கை என்ன? 예레미야 31장 34절에 나오는데 எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இது வருது. 내가 너희들의 죄를 사하고 நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து 다시는 기억하지 아니하리라. அவருடைய மீறுதல்களை இனி நினையாதிருப்பேன். 여호와의 말이니라 그랬어요. தேவனாகிய கர்த்தர் இதை கூறினார். 첫 번째 약속은 율법을 받고 우리가 지키는 거예요. இந்த முதல் உடன்படிக்கையாகிய நியாயப்பிரமாணத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கணும். 결과적으로 율법은 우리가 죄인인 걸 가르쳐주고 끝이 났어요. ஆனால் அதனுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் நம்மை பாவி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து அதனுடைய வேலை முடிந்தது. 병원에 가서 검사를 하면은 검사 장비는 내가 병자인 걸 확인시켜주면 끝이잖아요. இப்போ நியாயப்பிரமாணம் இப்போ நான் மருத்துவமனைக்கு போயிட்டு நான் இந்த எக்ஸ்ரே எடுச்சேன்னா, நான் ஒரு எக்ஸ்ரே எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வியாதியஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ரேயோட வேலை முடிஞ்சது. 율법은 죄를 깨달음이라. இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு வருகிறதுன்னு வசனம் கூறுகிறது. 내가 죄인인 걸 깨닫고 하나님 앞에 주여 나는 죄인입니다. 아무것도 할 수 없습니다 할 때 நான் பாவி என்பதை உணர்ந்த ஆண்டவருக்கு முன்னதாக, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னால் எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது 하나님은 이런 나를 위해서 두 번째 약속을 준비했는데 கர்த்தர் இப்பேற்பட்ட எனக்காக இரண்டாவது வாக்குத்தத்தத்தை அவர் ஆயத்தம் செய்திருக்கிறார். 그 두 번째 하나님의 뜻은 அந்த இரண்டாவது தேவனுடைய சித்தம், 하나님 내가 너희들의 죄를 사하고 다시는 기억지 않는다는 거예요. தேவனாகிய நான் உங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொன்னார். 그 하나님의 뜻을 이루기 위해서 예수님을 보내주셨습니다. அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவை அவர் அனுப்பினார். 2000년 전에 예수님을 이 땅에 보내셨습니다. 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். 예수라는 이름의 뜻이 뭡니까? இயேசு என்ற பெயருடைய அர்த்தம் என்னது? 자기 백성을 저희 죄에서 구원할 자이심이라 그랬잖아요. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 이제 하나님의 뜻을 이루는 건 우리가 아니고 예수님이에요. இனி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நாம் அல்ல, இயேசு. 예수님이 오셔서 30살이 될 때까지 아무 일도 안 하셨습니다. இயேசு இந்த பூமிக்கு வந்து 30 வயது ஆகும் வரையிலும் அவர் எதையுமே செய்யவில்லை. 왜냐하면 율법에 보면 30세가 되어야 하나님의 직무를 수행할 수 있다고 그랬어요. ஏனெனில் 30 வயது கடந்த பிறகே தேவனுடைய ஆசாரியராக அவருடைய பணிவிடையை செய்ய முடியும். 그래서 율법대로 일을 하시기 위해서 예수님은 30살까지 기다렸단 말입니다. நியாயப்பிரமாணத்தின்படியாகவே எல்லாவற்றையுமே நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து 30 வயது ஆகும் வரையிலும் காத்திருந்தார். 그 전에 죽으면 안 돼요. அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாது. 어릴 때 일찍 와서 빨리 죽어버리면 சிறு வயதிலேயே ஒருவேளை சீக்கிரமா வியாதி வந்து அவர் இறந்துட்டார்னா அந்த மாதிரி நடக்க கூடாது. 율법을 이루기 위해서 30살까지 기다렸던 거예요. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக 30 வயது வரையிலும் அவர் காத்திருந்தார். 예수님보다 6개월을 먼저 이 땅에 온 분이 있습니다. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் 6 மாதம் முன்பு இந்த பூமிக்கு வந்தவர் இருக்கிறார். 세례 요한이라고 하는데요. யோவான் ஸ்நானகன் அவரை நம்ம 그 சொல்லுவோம். 세례 요한은 율법의 대제사장의 마지막으로 태어났어요. அந்த யோவான் ஸ்நானகன் இந்த கடைசி பிரதான ஆசாரியராக இந்த பூமியில பிறந்திருக்கிறார். 예수의 어머니 마리아가 잉태했을 때 இயேசுனுடைய தாயார் மரியாள் அவரை கர்ப்பம் தரிக்கும் பொழுது 가까운 친족인 엘리사벳이 아이를 가졌다는 소식을 들었어요. அதே போல அவங்க பக்கத்து வீட்டுல இந்த எலிசாவுடைய வீட்டிலயுமே கர்ப்பம் தரித்திருக்காங்க நம்ம கேள்விப்பட்டோம். 제사장 집의 마지막 집안인데 그 엘리사벳이 아이가 없었단 말입니다. இப்ப இந்த பிரதான ஆசாரியனுடைய கடைசி இந்த எலிசபெத் வீட்டிலேயே இப்ப இந்த கர்ப்பம் உருவானதுன்னு கேள்விப்படுகிறான். 근데 나이 늙어서 잉태한 거예요. இப்ப வயதானதுக்கு பிறகு அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க.
마리아가 그 소식을 듣고 엘리사벳을 찾아갔어요. மரியாள் இந்த செய்தியை கேட்டு எலிசபெத் அவங்க தேடி போறாங்க. 마리아는 바로 잉태했고 மரியாள் நேரடியாக கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க. 엘리사벳은 잉태한 지 6개월이 됐는데 இப்ப எலிசபெத் இப்ப கர்ப்பம் தரிச்சு ஏற்கனவே 6 மாசம் ஆயிடுச்சு. 마리아가 엘리사벳을 찾아갔을 때 இப்ப மரியாள் எலிசபெத்தை தேடி போகும்போது 엘리사벳의 뱃속에 있던 아이와 아기 예수가 서로를 알아봤어요. எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் மரியாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. 예수님은 성령으로 잉태했기 때문에 இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமா கர்ப்பம் தரித்ததனால 이제 하나님의 뜻을 이루기 위해서 필요한 짝 세례 요한이 태어난 걸 알고 있었다는 거예요. இனி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மற்றொரு ஜோடி பிறந்திருக்கிறது யோவான் ஸ்நானகன் என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். 그리고 각각 다른 집에서 출생을 하고 ரெண்டு பேருமே வேறு வீட்டுல அவங்க 30년이 흘렀습니다. 30 வயசாச்சு. 예수님이 30살이 돼서 나왔을 때 இயேசு கிறிஸ்து 30 வயசாகி இப்ப அவர் வரார். 세례 요한이 먼저 나와서 외치고 있었습니다. யோவான் ஸ்நானகன் முதல்ல வந்து ஏற்கனவே சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். 회개하라 독사 이 자식들아. மனம் திரும்புங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே. 너희들의 죄로부터 회개하라고 외치고 있었습니다. உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள் சத்தம் போட்டு சொல்றார். 그걸 보고 회개의 세례라고 합니다. இத பார்த்து இந்த மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் நம்ம சொல்றோம். 세례 요한이 요단강에서 이스라엘 사람들에게 세례를 주고 있었습니다. யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். 여러분 요단강은 다른 말로 말하면 죽음의 강이라고 합니다. பிரியமானவர்களே இந்த யோர்தான் நதியை மறுமொழியில் இது மரணத்தின் நதின்னு கூட சொல்லுவாங்க. 세례 요한이 거기서 세례를 한참 주고 있었는데 யோவான் ஸ்நானகன் அந்த நதியில தான் ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார். 거기에 예수님이 찾아가신 거예요. அந்த இடத்துக்கு அப்ப இயேசு கிறிஸ்து தேடி போறார். 한참 세례 요한이 막 세례를 주고 있는데 ரொம்ப காலமா இப்ப யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 누가 와서 세례를 달라고 머리를 이렇게 이제 밀어 넣었어요. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஞானஸ்தானத்தை கொடு அப்படின்னு தலையை இப்ப குனிறார். 세례 요한이 세례를 주려고 하다 깜짝 놀랐어요. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை கொடுக்க போகிறாரு. அந்த ஆளை பார்த்தோன்னே இருக்கு ரொம்ப ஆச்சரியம். 30년 전에 엄마 뱃속에서 만났던 적이 있거든요. 30 வயசுக்கு முன்னாடி தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போது சந்திச்ச ஒரு ஞாபகம் அவங்களுக்கு இருக்குது. 세례 요한이 예수님을 알아본 거예요. யோவான் ஸ்நானகனுக்கு இயேசு கிறிஸ்துவை இப்ப தெரியுது. 그래서 이야기를 합니다. இப்ப அவரை பார்த்து சொல்றாரு. 내가 당신께로 가야 할 텐데 당신이 내게로 오십니까? நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கிறேன். நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டான். 세례 요한은 이 땅의 그 제사장의 마지막 사람으로 사람들의 대표였고 யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடைசி பிரதான ஆசாரியனுடைய மகனாகவும் உலகத்தினுடைய பிரதிநிதியாகவும் இருந்தார். 예수님은 하나님의 뜻을 이루러 이 땅에 오신 분입니다. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக வந்தார். 세례 요한이 깜짝 놀라서 세례를 안 줬어요. யோவான் ஸ்நானகன் மிகப்பெரிய ஆச்சரியம் அவர் ஞானஸ்தானத்தை கொடுக்கவில்லை. 마태복음 3장에 이 말씀이 나옵니다. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் வருகிறது. 그때 예수님이 세례 요한에게 이렇게 얘기를 하죠. அந்நேரம் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்தில் இப்படியாக கூறுகிறார். 이제 허락하라. இப்பொழுது இடம் கொடு. 우리가 이와 같이 하여 모든 의를 이루는 것이 합당하니라. இப்படி எல்லா நீதியுமே நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். 그래서 세례 요한이 그 말을 듣고 예수님에게 세례를 줍니다. ஆகவே யோவான் ஸ்நானகன் இந்த வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார். 여러분 이런 얘기 들어보신 적 있어요? இது எல்லாத்தையுமே நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? 여기 이거 세례 요한하고 예수님하고 같이 한번 나오세요. சரிங்க, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. 빨리 나오세요. சீக்கிரம் வாங்க. 자, 두 분 여기 쓰시고. இப்ப ரெண்டு பேரும் இங்க நிக்கறாங்க. 누가 예수님처럼 생겼습니까? இது ரெண்டு பேர்ல யார் இயேசு கிறிஸ்து மாதிரி தோன்றுகிறார் உங்களுக்கு? 여기? இவரா 이쪽? இல்ல இவங்களா? 그러면 이제 만백성의 뜻을 따라서 이쪽 예수님, ஜனங்களுடைய சித்தத்தை பொறுத்து இவர் இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துக்கலாம். 이쪽에 세례 요한. சரி, இந்த பக்கம் இவர் யோவான் ஸ்நானகன். 세례 요한이 역할을 잘해야 돼요. யோவான் ஸ்நானகனுடைய கேரக்டரை நீங்க ரொம்ப நல்லா பண்ணணும். 아시겠습니까? புரியுதுங்களா? 자, 예수님이 세례 요한에 찾아왔어요. இப்ப இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை தேடி வரார். 이제 세례를 해달라고 머리를 디밀었어요. இப்ப ஞானஸ்தானத்தை கொடுன்னு இப்ப அவர் குனிறார். 그러니까 세례 요한이 깜짝 놀라면서 யோவான் ஸ்நானகன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாரு? 내가 주께로 가야 되는데 주께서 나에게로 오십니까? 그렇게 얘기를 했어요. நான் தான் உங்க கிட்ட நீங்க வரணும், நீங்க என்கிட்ட வரலாமான்னு அவர் கேக்குறாரு. 자, 해보세요. இப்ப நீங்க அந்த வசனத்தை சொல்லுங்க. நான் உம்மிடத்தில் பெறுவதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? 그때 예수님이 이제 이야기를 하죠. 뭐라고 이야기죠? அப்ப இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? For me to be so now, it is fitting for us to fulfill all righteousness. 바로 이야기했어요. இவரை பார்த்து சொல்லுங்க. For me to be so now,
it is fitting for us to fulfill all righteousness. இப்பொழுது இடம் கூட இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. 그때 이제 세례 요한이 세례를 줍니다. இப்ப அந்நேரம் இப்ப யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். 자, 해보죠. 세례를 한 번도 해본 적이 없어. இப்ப இவர் ஞானஸ்நானத்தை யாருக்கும் கொடுத்ததில்ல, அதனால 아, தான் 이렇게 두 தடுமாறுறார். 손을 머리에 얹고, சரி, ரெண்டு கையுமே அங்க வைங்க. 예, 여기가 이제 요단 강입니다. சரி, இது யோர்தான் நதி, புரியுதுங்களா? 강, நதி. 예, 물 속에 집어넣어요. இப்ப தண்ணிக்குள்ள அவரை முக்குறாங்க. 그랬다가 이제 물 속에서 올라오는 거예요. அதுக்கப்புறம் தண்ணில இருந்து வெளியில வரார். 알겠습니까? புரியுதுங்களா? 자, 이랬을 때 성경은 뭐라고 말하느냐? இப்ப இந்த நேரத்துல இந்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது? 하늘 문이 열리고 그랬어요. இதோ பரலோகம் திறக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 여러분 성경에서 그거 찾아볼 수 있습니까? வேதத்துல அந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியுங்களா? உடனே 찾아보세요. தயவுசெய்து அதை எடுத்து பாருங்க. 마태복음 3장. மத்தேயு சுவிசேஷம் 두 3ஆம் 분 அதிகாரம். 들어가세요. 마태복음 3장 மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16절. 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். 예수께서 세례를 받으시고 곧 물에서 올라오실새 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே 하늘이 열렸다고 그랬어요. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். 그러면 그 전까지는 하늘이 닫혀 있었다는 이야기죠. அப்ப அது முன்னாடி வரைக்கும் அப்ப வானம் மூடப்பட்டிருந்ததுன்னு அர்த்தம் இல்லைங்களா? 왜 하늘이 닫혀 있었을까요? ஏன் இந்த வானம், இந்த பூமி, இந்த இது எல்லாமே ஏன் மூடப்பட்டிருந்தது? ஜெய் தெமனியோ. 세상에 죄가 있었기 때문에. இந்த பூமியில பாவம் இருந்ததுனால. 하나님이 죄가 있는 세상을 향해서 닫고 있었단 말입니다. இப்ப தேவன் இந்த பாவமுள்ள இந்த பூமியை நோக்கி அவருடைய வானத்தை மூடி இருந்தார். 그런데 예수님께서 세례를 받으시고 물에 들어가서 안수를 받고 물에 들어가서 세례를 받고 올라오실새 ஆனால் இயேசு கிறிஸ்து இப்ப ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஜலத்திலிருந்து அவர் கரையேறின உடனே 하늘 문이 열렸다고 돼 있어요. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது நம்ம பார்க்கிறோம். 뭐가 바뀌었죠? என்ன இப்ப மாற்றம்? 여러분 이제 또 오늘 오후에 세례를 받으실 분들이 있는데 பிரியமானவர்களே, இன்னைக்கு மத்திய நேரத்துல கூட இப்ப நம்ம பேப்டிசம் சில பேர் நீங்க எடுக்க போறீங்க. 로마서 6장에 보면 세례가 이런 것이라고 말씀되어 있습니다. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இதுதான் ஞானஸ்நானம்ன்ற வசனம் நிறைய அங்க இருக்குது. 세례는 뭐냐? ஞானஸ்நானம்னா என்னது? 예수와 하나가 돼서 연합되고 இயேசு கிறிஸ்துவோட ஒன்றாகி ஒன்றிணைக்கப்பட்டு 예수님이 죽을 때 같이 죽고 இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது சேர்ந்து மரித்து 예수님이 부활하실 때 같이 부활한 거다라고 돼 있어요. இயேசு கிறிஸ்து உயிர் தெழும் பொழுது சேர்ந்து உயிர் தெழுவதுன்னு வசனம் சொல்லுது. 사람이 죽었을 때 장례를 치르는데 ஒவ்வொரு மனிதனும் மரிக்கும் பொழுது இந்த அடக்கத்தை நம்ம செய்றோம். 땅에다가 묻는 걸 보고 매장이라고 합니다. இந்த பூமியில அவர் அடக்க செய்யறதை பார்த்து நம்ம அடக்கம்னு சொல்றோம். 불에다가 태워버리는 걸 화장이라고 그러죠. இப்ப அவரை எரிச்சோன்னா அது கிரிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 물속에다가 장례를 치르는 걸 보고 세례라고 그래요. இப்ப ஜலத்துக்குள்ள மூழ்கிறத பார்த்து ஞானஸ்நானம்னு சொல்றாங்க. 세례라는 의미는 죽음을 갖고 있습니다. இப்ப இந்த ஞானஸ்தானம் அப்படின்னா மரணம்ன்ற இந்த வார்த்தையும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. 물속에 들어갔을 때는 그걸 장례를 말하는 거, 수장을 말하는 거고 ஜலத்துக்குள்ள இப்ப முக்கிறத இப்போ அடக்கம், இந்த மரண அடக்கம்னு சொல்லுவாங்க. 물에서 다시 올라오는 것은 부활을 의미합니다. ஜலத்துல இருந்து கரை ஏறுகிறத நம்ம உயிர் தெழுதல்னு நம்ம சொல்லுகிறோம். 세례 요한이 예수님에게 안수할 때에 세상 죄가 넘어갔고 ஞானஸ்தானத்தை இப்ப யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் பொழுது உலக பாவம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. 세상 죄를 넘겨받은 예수님께서 물속에 들어갈 때에 하나님은 이미 예수님의 죽음을 본 겁니다. உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு ஜலத்திற்குள்ளாக சென்ற இயேசுவை பார்த்து ஏற்கனவே பாவம் மரித்தது, இயேசுவும் மரித்தார் என்று அவர் தீர்மானிக்கிறார். 그리고 예수님이 물에서 올라올 때에 하나님은 예수님의 부활을 본 거예요. ஜலத்திலிருந்து கரையேறின உடனே தேவன் இயேசுடைய உயிர்த்தெழுதலை காண்கிறார். 그때에 하늘에서는 뜻이 이루어져 버렸어요. அந்நேரம் பரமண்டலத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட்டது. 세상의 모든 죄가 예수님에게 넘어가고 இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பாவமும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. 그 죄를 넘겨받은 예수님이 물에 들어가서 죽고 இந்த பாவத்தை பெற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவோ ஜலத்திற்குள்ளாக சென்று மரித்தார். 물에서 올라오는 걸 보면서 예수님의 부활을 봤단 말이에요. ஜலத்திலிருந்து கரையேறுகிற அந்த இயேசுவை பார்த்து இயேசுடைய உயிர்த்தெழுதலை தேவன் காண்கிறார். 로마서 4장 25절에 말씀하시기를 ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கூறுகிறது, 예수는 우리 범죄함을 위하여 내어줌이 되고 நம்முடைய பாடுகள் நிமித்தம் அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டு 또한 우리를 의롭다 하심을 위하여 부활하셨느니라 그랬어요. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மீண்டும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 예수님의 죽음은 우리 죄를 위해서 죽는 것이고 இயேசுடைய மரணம் நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். 예수님의 부활은 우리 모두가
죄에서 벗어나 의롭게 됐다는 증거였습니다. இயேசுடைய உயிர்த்தெழுதல் நாம் அனைவரும் பாவிகளிலிருந்து நீதிமான்களாக உயிர்த்தெழுதப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சி. 사람의 눈에 볼 때는 아직 예수님이 눈앞에 있지만 மனிதனுடைய பார்வையில் இன்னும் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு பக்கத்தில் இருப்பதை போல தோன்றலாம். 예수님과 세례 요한이 만나서 세례를 받고 물에 들어갔다 올라올 그때에 ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானத்தை சந்தித்து ஞானஸ்நானத்தை பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே 하나님의 마음에서는 모든 것이 이루어진 것입니다. தேவனுடைய இருதயத்திலிருந்து ஏற்கனவே எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட்டது. 모든 죄가 끝이 났고 எல்லா பாவமும் முடிந்தது. 모두가 의롭게 됐습니다. அனைவருமே நீதிமான்கள் ஆனார்கள். 다 이루어졌습니다. எல்லாம் முடிந்தது. 아멘. ஆமென். 그것이 땅에서 이루어지게 해달라고 기도하라고 한 겁니다. அது இந்த பூமியிலே நிறைவேற்றப்படணுன்றதுக்காக ஜெபியுங்கள்னு கர்த்தர் சொன்னார். 뜻이 하늘에서 이룬 것 같이 இந்த சித்தம் பரமண்டலத்தில் நிறைவேற்றப்பட்டது போல 땅에서 이루어지게 해달라고 기도한 거예요. இந்த பூமியிலும் நிறைவேற்றப்படணும்னு தேவன் ஜெபிக்க சொல்லுகிறார். 예수님이 죽기 전에는 இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக 제자들에게 그렇게 기도하라고 했어요. சீஷர்களை பார்த்து இப்படி ஜெபிக்கணும்னு கேட்கிறார். 그리고 3년 동안 다니면서 예수님이 많은 사람을 만났습니다. அதுக்கு அடுத்த 3.5 வருஷம் ஒவ்வொரு ஜனங்களை சந்திச்சு அவர் இயேசு கிறிஸ்து மாதிரி சொல்றார். 만날 때마다 하신 말씀이 뭡니까? அவர் எல்லா ஜனங்களையும் சந்திக்கும் போது சொன்ன முத வார்த்தை என்ன? 너 죄 없느니라. உனக்குள்ள பாவம் இல்லை. 너 죄 없느니라. உனக்குள் பாவம் இல்லை. 너도 죄가 없느니라. உனக்கும் பாவம் இல்லை. 요한복음 8장에서 가늠한 여인이 가늠하다 붙잡혀 왔습니다. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ விபசாரம் செய்து கையுமையுமாய் பிடிபட்டாள். 예수님이 말씀하셨습니다. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், 나도 너를 정죄하지 않으니 நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. 나도 너를 정죄하지 않는다고 그랬어요. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லைன்னு சொன்னார். 그 말은 나 말고 너를 정죄하지 않는 분이 한 분 있다는 거죠. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என்னை தவிர வேற ஒருத்தர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும். 누구겠습니까? அது யாரு? 사단. 예, 하나님. தேவன். 왜냐하면 하늘에서는 뜻이 이루어졌기 ஏன்னா 때문에 பரமண்டலத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 이미 하나님 마음에서는 세상 모든 사람들의 죄가 씻어진 거예요. தேவனுடைய இருதயத்தில் ஏற்கனவே உலக ஜனங்களுடைய பாவம் நிறைவேற்றப்பட்டது. 그래서 하나님은 정죄하지 않습니다. ஆகவே கர்த்தர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லைன்னு சொன்னார். 물론 아직 예수님도 십자가에서 죽기 전이지만 இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 하나님의 마음에서 뜻이 이루어진 걸 알고 있기 때문에 தேவனுடைய இருதயத்துல சித்தம் நிறைவேற்றப்பட்டதை இயேசு கிறிஸ்துக்கு இப்ப தெரியும். 예수님도 그 여인을 정죄하지 않은 겁니다. இயேசு கிறிஸ்து அதனால சொன்னார், நானும் உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, 그리고 என்னுடைய 시간이 பிதாவும் 흘러서 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. 그리고 시간이 흘러서 அதுக்கப்புறம் நேரம் கடந்து செல்ல 이제 언제까지 예수님이 죄를 가지고만 다닐 수는 없잖아요. இயேசு கிறிஸ்து வெறும் பாவத்தை மாத்திரம் சுமந்துட்டு இப்ப போயிட்டே இருக்க முடியாது. 땅에서도 이루어져야 되니까. இந்த பூமியிலும் அந்த சித்தம் நிறைவேற்றப்படணும். 그래서 때가 됐을 때 예수님이 제사장들에게 넘겨짐을 받고 십자가의 죽음을 당하게 됐습니다. இப்ப ஏற்ற காலத்துல இப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டு சிலுவையில் அவர் மரணத்தை அவர் அடைந்தார். 왜 유대인들이 예수님을 십자가에 못 박아 죽였습니까? ஏன் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள்? 예수님이 내가 하나님의 아들이라고 했기 때문에요. இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதுனால, 내가 하나님의 뜻을 행하러 왔기 때문에 நான் 그 தேவனுடைய 이야기를 듣고 죽인 겁니다. நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கேன்னு சொல்றதை கேட்டு இயேசு கிறிஸ்து அவங்க சாகடிக்கிறாங்க. 그런데 사실 유대인들이 예수님을 죽인 그것이 하나님의 뜻을 이루게 했죠. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை இப்ப சாகடிக்க செய்ததும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான். 마지막에 예수님이 돌아가실 때 கடைசியாக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடி 그때 뭐라고 말씀하셨죠? அவர் என்ன சொன்னார்? 다 이루었다 그랬어요. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். 뜻이 하늘에서 이루어진 것처럼 பரலோகத்தில் நம்முடைய சித்தம் நிறைவேற்றினது போல 이제 땅에서도 이루어진 겁니다. இந்த பூமியிலும் இப்பொழுது அது நிறைவேற்றப்பட்டது. 다 이루었다. எல்லாம் முடிந்தது. 물론 그 전까지는 இதுவரையிலும் 이루어지게 해달라고 기도를 하라고 그랬어요. நிறைவேற்றப்படுவதற்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார். 이제 예수님은 십자가에서 돌아가시면서 피를 흘렸습니다. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுதோ சிலுவையில் மரித்தவருடைய இரத்தத்தையும் சிந்தினார். 죄의 싹은 사망인데 பாவத்தின் சம்பளம் மரணம். 그 사망을 지불한 겁니다. அந்த மரண சம்பளத்தை அவர் கொடுத்து முடிச்சார். 이루어졌습니까? 안 이루어졌습니까? சித்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளதா இல்லையா? 다 이루어졌습니다. எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. 자, 이제 더 이루어지게 달라고 기도를 해야 됩니까? இனி இன்னும் ஆண்டவரே சித்தத்தை நிறைவேற்றுங்க நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? 이루어진 것을 믿는 겁니다. நிறைவேற்றப்பட்டதை நாம் விசுவாசிக்கிறோம்.
이제 우리를 거룩하게 하시는 하나님의 뜻은 예수님으로 말미암아 2000년 전에 이루어졌습니다. நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய தேவனுடைய சித்தம் 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசுவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. 땅에서 이루어진 그 사실을 இந்த பூமியில் நிறைவேற்றப்பட்ட இந்த சத்தியத்தை 이제 한 사람 한 사람의 마음에 믿게 하는 것입니다. இனி ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலுமே இதை விசுவாசிக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். 믿어서 죄가 없어지는 게 아니고 இதை விசுவாசிக்கிறதுனால தான் அவங்களுடைய பாவம் நீக்கப்படுதுன்னு இல்ல. 이미 이루어진 사실을 ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த சத்தியம் 그걸 지금 믿는 것뿐이죠. அதை அவங்க நம்புறாங்க, அவ்வளவுதான். 예수님은 제자들한테 그렇게 기도를 가르쳤습니다. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்துல இப்படி கற்றுக் கொடுத்தார். 뜻이 하늘에서 이룬 것 같이 பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் நிறைவேற்றினது போல 이미 예수님이 살아계실 당시에 뜻은 이루어졌습니다. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்துல அந்த சித்தம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. 다만 사람들의 눈앞에 보여주기 위해서 십자가의 죽임을 당해야 됐기 때문에 ஆனா ஒவ்வொருடைய ஜனங்களுடைய பார்வைக்கு அதை காண்பிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டியதா இருந்தது. 그래서 그 뜻이 땅에서도 이루어지게 해달라고 기도하라고 한 겁니다. ஆகவேதான் அந்த சித்தம் இந்த பூமியில நிறைவேற்றப்படுவதற்காக ஜெபிங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். 그 뜻을 쫓아서 예수님이 십자가에서 사망을 지불했습니다. அந்த சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தை அவர் தழுவினார். 우리가 받아야 될 고난을 그분이 받으셨고 நாம் பெற வேண்டிய அந்த பாடுகளையும் தண்டனையும் அவர் பெற்றுக்கொண்டார். 마지막에 피를 흘렸습니다. கடைசி வரைக்கும் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். 피 흘림이 없은즉 사함이 없다고 그랬는데 ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் கூறுகிறது. 모든 죄는 내가 잘못했다고 자백해야 비어지는 게 아니고 எல்லா பாவத்திற்காக ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன் அப்படி நம்ம கெஞ்சணும் இல்ல. 죄의 싹신 사망이 지불되고 피가 흘려져야 죄가 씻어지는 겁니다. பாவத்தின் சம்பளமாகிய இந்த மரணம் கொடுக்கப்பட்டால் தான் பாவம் நீக்கப்பட முடியும். 예수님은 그렇게 우리를 위해서 십자가의 죽임을 당했고 피를 흘렸습니다. இயேசு கிறிஸ்து இந்த வகையில் சிலுவையில் நமக்காக இந்த மரணம் என்ற இந்த சம்பளத்தை நமக்காக அவர் அனுபவித்தார். 그리고 땅에서 모든 걸 이루셨습니다. அதன் பின் இந்த பூமியிலும் எல்லாவற்றையுமே அவர் நிறைவேற்றினார். 다 이루었다고 그러셨죠? எல்லாம் முடிந்தது என்று கூறினார் இல்லையா? 아멘. 다 이루어졌습니다. எல்லாம் முடிந்தது. ஆமென். 자, 그 사실을 어디 갔어? இந்த சத்தியத்தை இந்த PPT 여기 PPT. 그 사실을 여기 받아들였을 때 இந்த சத்தியத்தை நாம் இங்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது 우리는 우리의 행위와 상관없이 의롭게 되는 겁니다. நம்முடைய கிரியைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் நீதிமான்கள் ஆகிறோம். 예수님이 우리의 모든 죄를 씻었다는 것을 믿는 믿음으로 의롭게 되는 거죠. இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய பாவத்தையும் கழுவினார் என்பதை நம்பக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆகிறோம். 죄인의 길을 가던 사람이 பாவினுடைய பாதையில் நடந்த ஜனங்கள் 십자가에 흘린 그 피 죄사함을 믿고 의인이 되는 겁니다. சிலுவையினுடைய ரத்தத்தை அவர்கள் நம்பி நீதிமான்கள் ஆகுகிறார்கள். 의인이 돼서 살면 죽어요, 안 죽어요? நீதிமான் ஆனதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா கடைசியில் ஒரு நாள் மரிப்பாங்களா இல்லையா? 여러분 의인이 돼도 죽어요. நீங்க நீதிமான் ஆனாலும் ஒரு நாள் நீங்க மரிப்பீங்க. 육체는 죽게 돼 있어요. இந்த மாம்சம் கட்டாயம் மரித்தே ஆகணும். 한 번 죽는 것은 사람에게 정하신 것이요 그랬죠. அன்றியும் மரிப்பது மனிதனுக்கு ஒரு முறை நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே 아담으로 말미암아 죄를 받아들였기 때문에 죄의 싹스로 한 번은 죽게 돼 있습니다. ஆதாம் மூலமாக நம்ம பாவத்தை பெற்ற நிமித்தமாக ஒரு 자, முறை 이 நாம் 죽은 மரிப்பது 다음에가 달라지는 거예요. மரித்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இங்க வித்தியாசமே வருது. 마찬가지로 죽으면 몸과 영이 이렇게 구분이 되는데 இப்ப நம்ம மரித்தோம்னா நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இப்ப இந்த பிரிவு வருகிறது. 구분이 되고 난 다음에 몸은 흙으로 돌아갑니다. இப்ப ரெண்டுமே பிரிந்ததுக்கு பிறகு நம்முடைய சரீரம் மண்ணுக்கு திரும்பும். 그런데 죄인의 영혼은 음부로 내려간다고 그랬어요. பாவினுடைய ஆத்மா பாதாளத்திற்கு போகும் நம்ம பார்த்தோம். 의인의 영혼은 어디로 가느냐? ஆனா நீதிமானுடைய ஆத்மா எங்க போகும்? 의인의 영혼은 낙원으로 갑니다. இப்ப நீதிமானுடைய ஆத்மா இந்த சொர்க்கத்துக்கு போகும். 누가복음 23장에 보면 லூக்கா சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 예수님이 பாத்தீங்கன்னா, 십자가에 달려 돌아가실 때 양편의 두 강도가 같이 죽는 장면이 나옵니다. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்துல அவருக்கு ரெண்டு பக்கமும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு திருடர்கள் இருந்தாங்க. 두 강도 중에 한 강도가 나중에 이렇게 이야기하죠. இந்த ரெண்டு திருடர்களை ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றார், 예수여 당신의 나라 임하실 때 나를 생각하소서. பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கும் பொழுது என்னையும் நினைத்தருளும் என்று கேட்டுக்கொண்டார். 그 강도는 죽기 직전에 예수님이 왜 죽는지를 알았습니다. இப்ப இந்த திருடன் வந்து இயேசு கிறிஸ்து சாகறதுக்கு முன்னாடி அவர் ஏன் அங்க மரிக்கிறார் என்பதை அவன் தெரிஞ்சுக்கிறான். 여러분 이 강도가 십자가에 못이 박혀 있는데 பிரியமானவர்களே, இப்ப இந்த திருடன் வந்து சிலுவையில் அறையப்பட்டு இப்ப சாக போகிறான். 구원을 받기 위해서 뭘 할 수 있습니까? ரட்சிப்பை பெறுவதற்காக இந்த திருடனால என்ன செய்ய முடியும்? 아무것도 할 수 없습니다. ஒன்னும் செய்ய முடியாது. 구원은 아무것도 할 수 없는 사람이 받는 거예요. இந்த ரட்சிப்பை
இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை எதையுமே செய்ய முடியாத ஒரு மனிதன் தான் கடைசியில பெறுகிறான். 그래서 그가 십자가에 못 박힌 상태로 옆에 있는 예수님에게 부탁을 합니다. சிலுவை அறையப்பட்டிருக்கிற அந்த நிலையில இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் கேட்கிறான், 예수여 당신의 나라 임하실 때 나를 생각하소서. இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கும் பொழுது என்னையும் நினைத்தருளும். 그 소리를 듣고 예수님이 얼마나 기뻐하셨겠어요. இந்த சத்தத்தை கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் யோசிச்சு 지금 그 பாருங்க. 사람을 위해서 죽고 있는데 இப்ப அந்த மனுஷனுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார். 그래서 마지막에 힘을 내서 대답을 합니다. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சக்தியை பயன்படுத்தி இப்ப பதில் சொல்றார். 내가 진실로 이르노니 நான் மெய்யாகவே உன்னை நோக்கி சொல்லுகிறேன், 너는 오늘 나와 함께 낙원에 있으리라. நீ இன்று என்னோடு கூட பரதேசில் பிரவேசிப்பாய். 여러분 한 강도에게 말한 그 예수님의 말은 பிரியமானவர்களே, அந்த திருடனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை 오늘 여기 있는 모든 분들에게 하시는 말씀입니다. இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து அதே வார்த்தையை தான் கூறுகிறார். 아멘. ஆமென். 너는 오늘 나와 함께 낙원에 있으리라. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் பிரவேசிப்பாய். 우리는 그 예수님의 말씀을 따라서 함께 낙원으로 가는 겁니다. நாமும் அந்த இயேசுடைய வார்த்தையின்படியே அவரோடு கூட சேர்ந்து பரதேசிற்கு பிரவேசிக்கிறோம். 그래서 우리 육체가 죽고 나면은 நம்முடைய மாம்சம் மரித்ததற்கு பிறகு 우리는 낙원에 가서 기다리고 쉽니다. நாம் இந்த பரதேசின்ற இடத்திற்கு சென்று நாம் அங்கு காத்து கொண்டிருக்கிறோம், ஓய்வெடுக்கிறோம். 이 거지 나사로가 갔던 곳이죠. இப்ப அந்த தரித்திரன் லாசரு சென்ற இடம் இல்லைங்களா? அது 아브라함이 가 있는 곳이고 ஆபிரகாம் சென்ற இடம், அது 믿음의 사람들이 가는 곳입니다. விசுவாச மனிதர்கள் செல்லக்கூடிய இடம் இது. 부자는 음부에 내려가 있는데 ஆனா இந்த ஐஸ்வர்யான் வந்து பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறான். 우리는 낙원에 가서 쉬게 됩니다. நாமோ இந்த பரதேசிக்கு சென்று நாம் ஓய்வெடுக்கிறோம். 낙원에서 쉬다가 낙원에서 쉬고 இப்ப 있다가 அந்த பரதேசி நாம் ஓய்வெடுத்துக் கொண்டு 예수님께서 공중에 재림을 합니다. 공중에 나타나십니다. appear in the clouds. இயேசு கிறிஸ்து இந்த மேக கூட்டங்களில் அவர் காட்சி அளிக்கிறார். 성경 데살로니가 후서를 찾겠습니다. 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை நாம் வேதத்தில் பார்க்கலாம். 데살로니가 전서 4장 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். 자 성경을 찾으세요. வேதாகமத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 데살로니가 전서 4장 13절부터 18절까지 읽겠습니다. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13லிருந்து 18ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 예수님께서 2000년 전에 이 땅에 오신 걸 보고 초림이라고 합니다. இயேசு கிறிஸ்து இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக முதலாம் வருகை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் 그 예수님께서 감람산에서 승천하시면서 다시 오시겠다고 그랬어요. அந்த இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் இரண்டாம் தரம் இந்த பூமிக்கு வருவேன்னு சொன்னார். 너희가 본 예수는 올라간 그대로 이 땅에 다시 온다고 그랬습니다. நீங்கள் பார்க்கிறபடியே நான் எப்படியாக மேலே செல்கிறேனோ அப்படியாக கீழே வருவேன் அவர் சொன்னார். 언젠가는 이 땅에 다시 오시겠죠? ஏதாவது ஒரு நாள் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் இல்லையா? 그걸 재림이라고 합니다. அதுதான் இரண்டாவது வருகை நம்ம கூறுகிறோம். 그 전에 ஆனா அதுக்கு முன்பதாக 구름 위에 먼저 나타나시는데 இப்ப முதல்ல அவர் மேக கூட்டங்களின் மத்தியில் அவர் காட்சி அளிக்கிறார். 그걸 오늘 읽었던 성경에 강림이라고 돼 있어요. இப்போ இன்றைக்கு நாம் இந்த வேதத்துல இப்போ இந்த வானத்திலிருந்து இறங்கி வருவான்னு நம்ம பார்க்கிறோம். 땅에 오시기 전에 இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக 공중에 먼저 오신다는 거죠. முதல்ல மேக கூட்டங்கள் இந்த வானத்துல அவர் முதல்ல இறங்கி வருவார். 자, 예수님께서 이 구름 위에 나타나실 때에 இயேசு கிறிஸ்து இப்ப வானத்தில முதல்ல காட்சி அளிக்கும் பொழுது 첫 번째 무덤 안에 죽어 있던 사람들, 다시 말하면 이 낙원에서 쉬고 있던 사람들이 부활의 몸을 입고 예수님과 만납니다. முதல்ல இப்போ இந்த மரித்தவர்கள் இப்ப மறுபடியும் சொன்னோம்னா ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு இப்போ இந்த பரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய ஜனங்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்தை உடுத்திக்கொண்டு முதல்ல இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். 예수님이 오시기 전에 여러분들이 먼저 죽었다면 இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே ஒருவேளை நீங்க உங்களுக்கு சீக்கிரமா மரணம் வந்துருச்சுன்னா 낙원에 가서 쉬고 있다가
நீங்க அந்த பரதேசிக்கு போயிட்டு ஓய்வு எடுத்து கொண்டிருப்பீங்க. 예수님이 구름 위에 나타나실 때에 இயேசு கிறிஸ்து வானத்தில் அவர் காட்சி அளிக்கும் பொழுது 예수님이 입었던 부활의 몸을 입고 예수님과 만나게 됩니다. இயேசு கிறிஸ்து உடுத்தின அதே உயிர்த்தெழுந்த சரீரத்தை உடுத்திக் கொண்டு நாம் இயேசுவை சந்திக்கிறோம். 그리고 그 다음 அடுத்தது 땅에서 아직 죽지 않은 사람들이 இப்ப இந்த பூமியில இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் 육으로 된 이 몸 위에 영원히 죽지 않는 부활의 몸을 덧입어요. இந்த மாம்சத்துக்கு மேல இப்போ நித்தியமாக மரிக்காத அந்த சரீரத்தை அவங்க உடுத்திக் கொள்வாங்க. 그 덧입고 난 다음에 휙 하고 하늘로 올라갑니다. அதை உடுத்தினதுக்கு அப்புறம் விஷ் அப்படின்னு மேல பறந்து போயிடுவாங்க. 그걸 보고 휴거라고 이야기해요. அதை பார்த்தா நம்ம இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்றோம். 만약에 예수님이 오실 당시에 여러분들이 이 땅에 육체를 입고 남아 있다면 그렇게 될 겁니다. இயேசு கிறிஸ்து வருகிற காலத்துல நீங்க இன்னும் இந்த பூமியில உயிரோட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. 중요한 것은 공중에서 만난다는 거지요. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப மேகக்கூட்டத்துல அவரை சந்திக்கணும். 이 공중에서 그 구원받은 성도들이 예수님과 만나는 장면을 இப்ப மேகக்கூட்டத்துல இப்ப இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு பெற்றக்கூடிய இந்த சகோதர சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறான். 이 마태복음 25장 13절에서부터 30절까지 표현을 한 겁니다. மத்தேயு 25ஆம் அதிகாரம் இந்த 13வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம வாசித்த உவமை இத தான் குறிக்குது. 그리고 구원받은 사람이 이 땅에 살았던 삶에 대해서 상급을 결정합니다. ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பரிசையும் கர்த்தர் கொடுக்கிறார். 이 상을 받는 부분은 이따 저녁에 좀 더 자세하게 하겠습니다. இந்த பரிசு இந்த பூமியில இருக்கிறவங்க என்னெல்லாம் பெற்றுக்கொள்றாங்கறது குறித்து இன்று மாலை நேரத்துல நான் விவரமாக உங்களுக்கு சொல்றேன். 5달란트 남긴 사람에게 5달란트 상을 주고 5 தாலந்து பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு இன்னும் 5 தாலந்துடைய பரிசு கொடுக்கிறார். 2달란트 남긴 사람에게 2달란트 상을 줍니다. 2 தாலந்து உள்ள மனுஷனுக்கு இன்னும் 2 தாலந்து பரிசு. 근데 여기서 중요한 게 있어요. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. 장사를 해서 남긴 사람들이 왔는데 வியாபாரத்தை செஞ்சு இப்ப அது இத பழுகி பெருகின இந்த ஜனங்க வந்திருக்காங்க. 5달란트 남긴 사람에게나 2달란트 남긴 사람에게 주인이 하는 이야기가 똑같습니다. 5 தாலந்து இப்ப மறுபடியும் பெற்றுக்கொண்டவனோ 2 தாலந்து அதிகரித்த இந்த மனிதனிடையும் இந்த எஜமான் ஒரே வார்த்தையை தான் சொல்றார். 그가 5달란트를 남겼든지 2달란트 남겼든지 그걸 따지지 않아요. இப்ப அவர் 5 தாலந்த பெருக்கினாரா இல்ல 2 தாலந்த பெருக்கினாரா அதை பொறுத்து ஆண்டவர் அவங்களுக்கு பரிசு கொடுக்கிறார். 장사를 해서 남겨온 사람에게 주인이 말을 합니다. வியாபாரம் செஞ்சு அதை பெருக்கி எடுத்துட்டு வந்த ஜனங்களை நோக்கி எஜமான் இப்படி சொல்றார். 잘하였도다 충성된 종아. என்னுடைய உண்மையுள்ள இந்த ஊழியக்காரனே, 네가 주인의 작은 일에 충성하였으므로 நீ உன்னுடைய எஜமானுடைய கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய். 내가 많은 것으로 네게 맡기리니 இன்னும் பல காரியங்களை உனக்கு நான் தருவேன். 너는 주인의 즐거움에 참여하라 그랬어요. நீ எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளாக பிரவேசின்னு சொன்னார். 무슨 말이냐? என்ன அர்த்தம் இதுக்கு? 여러분이 하나님의 일을 하면 தேவனுடைய வேலையை நீங்க செய்தீங்கன்னா 하나님이 주시는 즐거움이 있어요. தேவன் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷம் ஒன்று இருக்குது. 그냥 수고하고 무거운 짐으로 끝나는 게 아니고 இல்ல இந்த வருத்தப்பட்ட இந்த பாரத்தோட மாத்திரம் அது முடிஞ்சிராது. 주인의 일을 하면 எஜமானுடைய இந்த வேலை, தேவனுடைய வேலையை நீங்க செய்தீங்கன்னா 주인의 즐거움이 여러분에게 இந்த 주어집니다. தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 복음의 일을 할 때 그냥 수고로운 게 아니에요. சுவிசேஷனுடைய வேலையை செய்வது வெறும் பாரமான வேலை மாத்திரமல்ல, 반드시 주인의 즐거움을 줍니다. கட்டாயமாக எஜமானுடைய சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 그래서 우리가 복음을 하는 일은 즐거운 것입니다. ஆகவே சுவிசேஷத்திற்காக நாம் வேலை செய்வது எல்லாமே இது சந்தோஷம். 복음을 섬기는 것은 짐이 아니라 즐거움입니다. இந்த சுவிசேஷ சுமையை நம்ம சுமப்பது இது ஒரு சுமை அல்ல, இது நமக்கு சந்தோஷம். 주인이 그 즐거움에 참여하겠다고 했으므로 இந்த எஜமான் என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளாக பிரவேசி என்று சொல்லுகிறது போல. 아멘. ஆமென். 여러분이 복음에 짐을 지는 건 즐거운 일입니다. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ சுமையை நீங்கள் சுமப்பது இது சந்தோஷம். 그리고 이곳에서 이제 상을 나누게 되지요. அந்த இடத்துல இப்போ ஒவ்வொருத்தருக்காக கர்த்தர் அவருடைய பரிசை கொடுக்கிறார். 상이 결정되는 동안 이 밑에서는 7년 대환란이 지나갑니다. இப்ப இந்த பரிசு கொடுத்து கொண்டிருக்கிற காலத்துல இப்ப இந்த 7 வருஷம் இந்த உபத்திரவ காலம் இந்த பூமியில தொடங்கும். 여기서는 초점이 7년 대환란이 아니기 때문에 그냥 넘어가겠습니다. இப்ப இங்க என்னுடைய நோக்கம் வந்து இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தை பத்தி நான் பேச வரல. 중요한 것은 여기서 이제 상이 결정되면 முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப அந்த பரிசு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் 예수님과 함께 부활의 몸을 입은 사람이 땅으로 내려옵니다. இயேசு கிறிஸ்துவோட இப்ப இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை உடுத்தினவங்க சேர்ந்து இந்த பூமிக்கு இறங்கி வருவாங்க. 예수님과 함께 땅에 내려왔을 때 இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து அவங்க பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு பிறகு 이 땅은 모든 저주가 풀립니다. இந்த பூமி 저주가 풀립니다. the curse இந்த பூமியில அதற்கு பிறகு சாபமே கிடையாது. 지금은 죄에 대한 저주가 있기 때문에 세상이 고통스러운 거거든요. இப்போ பாவத்துடைய சாபம் இந்த பூமியில இருக்கிறதுனால இந்த பூமி வேதனையில இருக்குது. 예수님이 내려오면서 이 땅의 저주가 풀려버리는 거예요. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு பிறகு இந்த பூமியில் கூடிய சாபம் அனைத்தும் நீங்கும். 그래서 저주가 풀린 이 땅에서 상급에 따라서
땅을 다스리는 권세를 받아요. அதுக்கப்புறம் இந்த சாபம் நீக்கப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய பரிசை பொறுத்து இந்த பூமியில் அவர்கள் அரசாளுவார்கள். 어떤 사람에게는 너는 10고를 다스려라. சில பேருக்கு வந்து நீ இந்த 10 இடத்தை நீ அரசாள், 너는 5고를 다스려라. உனக்கு 5. 아마 이 중에서 따밀라주 주 시장이 나올지도 모릅니다. ஒருவேளை இந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த ஆட்களும் வரலாம். 어떤 사람은 수상으로 나올 수도 있어요. சில பேர் வந்து இப்ப இந்த கவர்னர் பதவி வரைக்கும் கூட போகலாம். 나중에 따밀라주 주 도지사로 나올라. இவர் தமிழ்நாடு கவர்னராகவும் வாய்ப்பு இருக்குது. 여러분 이 땅에 내려와서 여러분들은 상급을 누리는 시간을 갖게 됩니다. பிரியமானவர்களே, நீங்களும் இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய பரிசை கொண்டாடக்கூடிய இந்த காலமும் உங்களுக்கு அமையும். 5고를 다스리고 3고를 다스리고 5 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம், 3 மடங்கு ஆசீர்வாதம். 여러분들은 세상을 다스리는 자가 됩니다. நீங்கள் இந்த பூமியை அரசாள போகக்கூடிய அதிகாரப்படுத்தக்கூடிய ஆட்கள் ஆவீர்கள். 예수님은 만왕의 왕이 되실 것이고 இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. 여러분들은 왕 같은 제사장으로 1000년을 살 겁니다. நீங்களும் அந்த ராஜாதி ராஜாவோடு சேர்ந்து 1000 வருடமாக அவரோடு வாழ போகிறீர்கள். 아멘. ஆமென். 1000년이 지나고 나면 1000 வருஷம் கடந்த பிறகு 우리는 바로 하늘나라로 들어갑니다. நாம் அனைவரும் நேரடியாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக போவோம். 우리에게는 더 이상 심판이 없습니다. நமக்கு அதற்கு மேல் தண்டனை இல்லை. 왜냐하면 우리의 심판을 여기서 예수님이 받아버렸기 때문에 ஏனெனில் நம்முடைய தண்டனை அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பெற்றுக்கொண்டார். 우리는 심판이 없는 겁니다. நமக்குள்ளாக இனி தண்டனை இல்லை. 주일학교 찬송에 이런 찬송이 있습니다. இப்ப இந்த சண்டே ஸ்கூல் பாடல்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்குது. 심판이 나에게는 없네 주의 피 내 죄 가리네 예수님 날 위해 십자가 졌으니 심판이 나에게는 없네. நியாயம் தீர்ப்பு எனக்கில்லையே, நியாயம் தீர்ப்பு எனக்கில்லையே, இயேசுவின் ரத்தம் என்னை சுத்தமாக்கியதே, நியாயம் தீர்ப்பும் எனக்கில்லையே. 야, 세계 최고의 통역자입니다. உலகத்திலே சிறந்த மொழிபெயர்ப்பாளர். 여러분 우리에게는 심판이 더 이상 없습니다. பிரியமானவர்களே, இனி நமக்கு இந்த நியாயம் தீர்ப்பு இல்லை. 예수 그리스도께서 십자가에 받은 그 심판으로 모든 건 끝난 겁니다. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பெற்றுக்கொண்ட இந்த நியாயம் தீர்ப்பு தண்டனை நிமித்தமாக நமக்கு அது இல்லை. 하나님은 다만 우리에게 은혜를 믿는 믿음만 주셨습니다. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு இந்த விசுவாசத்தை மாத்திரம் நமக்கு கொடுத்தார். 그래서 우리는 예수님과 함께 낙원에서 쉬다가 ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் இந்த 그 예수님이 பரதேசில் 구름에 ஓய்வெடுக்கிறோம். 나타나실 때 부활의 몸을 입고 예수님을 만날 것입니다. அந்த இயேசு கிறிஸ்து மேகத்தில் தோன்றலிக்கும் போது உயிர்த்தெழுந்த சரீரத்தை உரித்துக் கொண்டு நாம் அவரை சந்திக்கிறோம். 우리가 믿음으로 살았던 삶에 대한 상을 받으며 நாம் விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பரிசையும் பெற்றுக்கொள்கிறோம். 그 상을 가지고 이 땅에 내려와서 저주가 풀린 땅에서 1000년 동안 상을 누린다고 되어 있습니다. அந்த பரிசை பெற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து இந்த சாபம் நீங்கின இந்த பூமியில் 1000 வருஷமாக அவரோடு நாம் சேர்ந்து அரசாடுவோம். 1000년의 상이 끝나면 우리는 하늘나라를 가게 되는 거예요. 1000 வருடம் முடிந்த பிறகு நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வோம். 그리고 그때 이 땅은 불타 없어집니다. அந்த நேரத்தில் இப்போ இந்த பூமி எல்லாமே நெருப்பினால் எரிக்கப்பட்டு எல்லாமே நீக்கப்படும். 여러분은 불타는 이 땅에 남을 수가 없어요. பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் இந்த பூமியில நம்ம யாருமே இருக்க முடியாது. 예수 그리스도의 피가 여러분의 모든 죄를 씻었다는 것을 믿는다면 இயேசுடைய இந்த ரத்தம் உங்களுடைய எல்லா பாவத்தையுமே நீக்கியது என்பதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா 여러분은 하나님의 자녀들이며 நீங்கள் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள். 영원히 의롭게 된 사람들입니다. நீங்கள் என்றென்றைக்குமே நீதிமானாக்கப்பட்டவர்கள். 하나님은 여러분을 향해서 믿음의 사람이라고 말을 합니다. கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் விசுவாசிகள் நீதிமான்கள் என்று கூறுகிறார். 너희는 뒤로 물러가 침륜에 빠질 자가 아니요 நீங்களோ இனி பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல, 영혼을 구원함에 이르는 믿음을 가진 자니라 그랬어요. ஆத்மாவை ரட்சிப்பதற்காக விசுவாசத்தின் மூலமாக முன் செல்லுகிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 여러분들은 하나님이 인정하시는 믿음을 가진 자입니다. பிரியமானவர்களே, நீங்கள் அனைவருமே கர்த்தர் ஏற்றுக்கொண்ட விசுவாசமுள்ள மனிதர்கள். 그 믿음으로 사실 때 하나님의 상이 여러분에게 크실 줄을 믿습니다. அந்த விசுவாசத்தின் மூலமாக வாழும் பொழுது என்னுடைய பரிசை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 자, 죄인이 가는 길하고 의인이 가는 길을 조금 비교해 보면 இப்ப பாவியருக்கு போகிற பாதைக்கும் இப்ப நீதிமான் போகிற இந்த பாதை ரெண்டுத்தையுமே இப்ப நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். 자, 이게 이제 죄인이 가는 길이죠. இது பாவி போகக்கூடிய வழி இல்லையா? 여러분 기억하시겠죠? பிரியமானவர்களே, இது உங்களுக்கு ஞாபகமா இருக்குது இல்லையா? 구원 받은 사람은 이 길을 갑니다. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க இந்த பாதையில போவாங்க. 그러나 구원을 받은 ரட்சிப்பு பெறாதவங்க 우리가 가는 길은
ஆனா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க 너무 다른 길을 가는 거죠. ரொம்ப வித்தியாசமான பாதையில நம்ம போவோம். 그래서 예수님을 만나 천년의 상을 누리고 இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இந்த 1000 ஆண்டு கால பரிசீலனை 우리는 பெற்றுக்கொண்டு 하늘나라를 வாழ்வோம். 들어갑니다. நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்வோம். 구원을 안 받으면 여기서 살아야 되고 ரட்சிப்பை பெறாதவங்க இங்க வாழணும். 구원을 받은 사람은 천년의 상을 누릴 뿐 아니라 ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க இந்த 1000 வருட அரசாட்சி 영원한 생명의 나라로 가는 것입니다. இந்த நித்திய ஜீவன் உள்ள இந்த பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிறான். 아래로 갈 거냐 위로 갈 거냐 கீழே போறீங்களா இல்ல மேல போறீங்களா? 여러분의 선택이 아닙니다. இது உங்களுடைய சாய்ஸ் இல்லங்க. நீங்க 하나님은 தேர்ந்தெடுக்கிறது. 이미 뜻을 하늘에서 이루셨고 கர்த்தர் ஏற்கனவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டார். 하나님의 이루어진 그 뜻이 십자가 위에서 다 이루어졌습니다. தேவன் நிறைவேற்றின அந்த சித்தம் சிலுவையின் மூலமாக இந்த பூமியில் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. 사실 우리는 지옥에 갈래도 갈 수가 없어요. உண்மை என்னதுன்னு பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் அங்க போக முடியாது. 사단이 사람들을 속여서 ஆனாலும் சாத்தான் ஜனங்களை இந்த மாதிரி அவன் வஞ்சிக்கிறான். 십자가에서 씻어진 죄가 있는 것처럼 만들어서 சிலுவையில கடுவப்பட்ட அந்த பாவம் இன்னும் நமக்குள்ள இருக்கிற மாதிரியே அவன் செய்யறான். 죄가 있다고 생각하는 사람들이 가는 겁니다. பாவம் இருக்குதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் நரகத்துக்கு போறான். 이미 다 이루어졌습니다. ஆனா ஏற்கனவே எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. 이제 여러분들은 상을 받으면 돼요. இனி நீங்க இந்த பரிசை பெற்றா மாத்திரம் போதும். 믿음으로 사는 상. விசுவாசத்தின் மூலமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை. 아멘. ஆமென். 예, 오늘 오전에는 여기까지 말씀을 இன்னைக்கு 드리겠습니다. காலையில் இது வரைக்கும் மாத்திரம் நான் இந்த வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன். 저녁에는 하나님께서 여러분에게 상을 주시는데 어떤 사람이 상을 받느냐? இன்னைக்கு ராத்திரி இப்போ கர்த்தர் உங்களுக்கு பரிசு கொடுப்பாரு இல்லையா? எப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த பரிசை பெறுவாங்க? 상에 대한 말씀을 드리도록 பரிசை 하겠습니다. பற்றி நான் இன்றைக்கு ராத்திரி நான் உங்ககிட்ட சொல்றேன். 기도하겠습니다. நாம் ஜெபிப்போம். 거룩하신 하나님 우리 아버지 감사합니다. உங்களுடைய பரிசுத்த பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 하나님께서 우리를 사랑하시는 사랑이 십자가에서 이렇게 분명히 나타났는데 ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்த இந்த அன்பை உம்முடைய சிலுவையின் மூலமாக தெளிவாக நீர் காண்பித்தீர். 우리가 예수 그리스도 행하신 일과 말씀을 잘 알지 못해서 속았습니다. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த இந்த வசனங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் தெரியாத நேரத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். 죄는 예수님으로 말미암아 십자가에서 깨끗하게 씻어졌고 இந்த பாவம் இயேசுவின் மூலமாக சிலுவையில் ஏற்கனவே சுத்தமாக கழுவப்பட்டது. 우리가 거룩하게 되는 하나님의 뜻은 십자가에서 이루어졌습니다. நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதும் இந்த சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். 다만 이 사실을 알고 믿기를 바라셨는데 இந்த சத்தியத்தை மட்டும் நாங்கள் தெரிந்து கொண்டு இதை நம்பும்படியாக நீர் எதிர்பார்க்கிறீர். 하나님께서 교회를 통해서 우리에게 복음을 전해 주시고 இந்த சபையின் மூலமாக நீர் எங்களுக்கு இந்த சுவிசேஷத்தையும் அறிவித்தீர். 이 말씀이 우리에게 들려졌을 때 우리 마음의 모든 죄를 இந்த 씻었습니다. வசனம் எங்களுக்கு கேட்கப்படுவது எங்களுடைய இருதயத்தினுடைய எல்லா பாவமும் கழுவப்பட்டது. 우리를 위하여 십자가에 피를 흘려 주신 예수님께 감사하고 எங்களுக்காக இந்த சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. 또 하나님께서 이 땅에 교회를 주신 것을 인하여 감사합니다. ஆண்டவரே, இந்த பூமியில் எங்களுக்காக சபையை கொடுத்ததற்காகவும் நன்றி. 수양회를 진행하는 동안 형제자매들의 마음속에 하나님을 믿는 믿음을 허락해 주시고 இந்த ரிட்ரீட் நடத்துகிற வரைக்கும் சகோதர சகோதரருடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் இந்த விசுவாசத்தை நீர் அனுமதியும். 하나님이 우리 한 사람 한 사람을 얼마나 귀하게 여기는지 그 가치를 깨달을 수 있도록 도와주옵소서. எங்கள் ஒவ்வொருத்தருமே கர்த்தர் எவ்வளவு விலையேறப்பட்டதாக நீர் நினைக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யும். 너희는 뒤로 물러가 침륜에 빠질 자가 아니요 நீங்களோ பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல, 다만 영혼을 구원하며 이르는 믿음을 가진 자라고 말씀하셨습니다. ஆத்மாவுடைய ரட்சிப்பிற்காக முன் செல்லுகிறவர்களே என்ற வசனம் கூறுகிறது. 하나님이 우리를 보고 믿음을 갖듯이 கர்த்தர் எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகவே காண்கிறார். 우리도 하나님의 뜻을 따라서 믿음을 가질 수 있도록 도우시게 되기를 바랍니다. நாங்களும் தேவனுடைய சித்தத்தை பின்பற்றி இந்த விசுவாசம் எங்களுடைய இருதயத்தில் அரவணைக்கும்படியாக நீர் உதவி செய்யும். 이 복된 수양회를 주신 주님 앞에 감사와 영광을 돌립니다. இந்த ஆசீர்வாதமான புத்துணர்ச்சி முகாம் கொடுத்த தேவனுக்கே மகிமையும் நன்றியும் செலுத்துகிறோம். 예수 그리스도의 이름으로 기도드리옵나이다. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.